அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. என்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அனைந்த பிறா நடி போற்றி. வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேறி மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. என்னை வளைய பாசவரன், என்னை வளை பாசரன், இன்னமும் நீ கொல்லவில்லை. அன்னையனே நீ பதனமானாலும் முன்னை மலம் ஓடவே. எவ்வுயிர்க்கும் ஓட்டும் அருட்சேனை தாடியிடும் சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. அந்த வரியும் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்னு இந்த ரெண்டு வரிகளையும் இன்றைய தினம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. அந்த வகையில நாம போற்றி செய்வது என்பது எதற்காக அப்படின்னா, இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு. நாம் போற்றி செய்வதனாலே இறைவனுக்கு எந்தவித உயர்வும் தாழ்வும் ஒரு நாளும் ஏற்படுவதில்லை என்ற எண்ணம் ஒவ்வொரு முறையும் போற்றி செய்யும் போது ஏற்படும். போற்றி செய்வதனாலேயோ, நான் கொடுக்கிற அந்த நைவேத்தியனாலேயோ, நான் கொடுக்கிற அந்த ஆடை வஸ்திரங்கள்னாலேயோ, நான் கொடுக்கிற மலர்கள்னாலதான் பெருமான் அழகா இருக்கான்ற நினைப்புல நீங்கி அவனுக்கு தருவதற்கு இந்த பிறவியில பெருமான் வாய்ப்பு அளித்திருக்காரு. பூவும் நீரும் கொண்டு தொழுவதற்கு பெருமான் இந்த பிறவியிலே பெரும் பேரு நமக்கு கொடுத்திருக்காருன்ற அந்த நினைப்போடுதான் நாம் தொழ வேண்டும். பெருமானுக்கு கொடுக்கின்ற அந்த அவிழ்பாதமும் நைவேத்தியமும் நம்முடைய ஆன்மாவைத்தான் நம்ம பெருமானுக்கு குழைத்து குழைத்து கொடுக்கணும். இந்த ஆன்மாவுல அன்பு என்ற சர்க்கரையும், இந்த ஆன்மாவுல கருணை என்ற நெய்யையும், இந்த ஆன்மாவுல நற்குணங்கள் என்ற மனம் கமழுகின்ற ஏலக்காய் எல்லாம் போட்டு பெருமானுக்கு குழைத்து குழைத்து கொடுப்பதுதான் நெய்வேத்தியம். அத வெளியில சர்க்கரை பொங்கலா கொடுக்கணும், ஆனா பெருமான் உகந்து ஏற்பது நம்முடைய ஆன்ம நைவேத்தியத்தை தான். அதனால நாம இதெல்லாம் உபச்சாரமா செய்யறோம், ஆனா உண்மையாக உள்நின்று செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் உணர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை அடியவர் பெருமக்கள் தெரிந்து கொள்ளணும். ஆக
போற்றி செய்யும் போது ஒருவித நினைப்பு நமக்கு இருக்கணும். என்ன அப்படின்னா, போற்றி செய்யும் போது சிவபெருமானை போற்றி செய்வதற்கு இந்த பிறவிக்கு நன்றி. அடுத்தது பூவும் நீரும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தளத்துல இருப்பதற்கு நன்றி. பெருமானுடைய போற்றிகளை எல்லாம் சொல்லி அவனுடைய அருள் நிலைகளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த காலத்திற்கு நன்றி என்று நமக்கு நாமே உய்வதற்காக செய்கின்ற அந்த வழிபாடுதான் இந்த போற்றி என்பது. நாம போற்றி 1008 போற்றி பண்ணா கோயிலுக்கு உருவேறுது, எல்லாரும் சேர்ந்து நாம முற்றோதரை செஞ்சா கோயிலுக்கு அப்பதான் சக்தி வருது அப்படிங்கிற எண்ணத்துல நாம செஞ்சோம் அப்படின்னா நாம அது தவறான வழியை, தவறான அந்த போக்கை ஏற்படுத்தும். நாம செய்வதனால ஒன்றும் ஏற்பட போவதில்லை. நாம செய்வதனால நமக்குத்தான் பலனே தவிர சிவபெருமானுக்கு நம்மால் ஆவது ஒன்றுமில்லை அப்படிங்கிற உணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அப்படிங்கிறதுதான் நாம முதல்ல போற்றி செய்யும் போது நமக்கு வர வேண்டிய மிகச்சிறந்த ஒரு பாவனை. சரி, அடியனுக்கு தர வேண்டிய அந்த கூலி எல்லாரும் கொடுத்துடலாம். எனக்கு சரஸ்வதி குருசாமி அம்மா, சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா மட்டும்தான் தெரியுறாங்க, வேற யாருமே தெரியல. என்ன தெரியல, எல்லாரும் கலைச்செலியன் அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா தெரியுறாங்க. ஆக மொத்தம் இவ்வளவு நேரம் இந்த அழகான திருமுகத்தை மறைச்சுதான் வச்சிருக்கீங்க போல. ஐயா, நான் ஜானகி அம்மா நல்லா தெரியுறேன், நான் பண்ணவே இல்லைங்கய்யா. தெரியுங்க சுவாமி, சரஸ்வதி அம்மா, ஜானகி அம்மா தெரியுறீங்க, சரஸ்வதி அம்மா, இன்னொரு சரஸ்வதி அம்மா, லோகநாயகி அம்மா, சுசீலா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சாவித்ரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, லோகநாயகி அம்மா, உமாராணி அம்மா, எல்லா அடியாருக்கும் அடியாருக்கு தெரியுறாங்க. கோலமால் அம்மா அவங்களுக்கு தெரியுறாங்க, லோகநாயகி அம்மா தெரியுறாங்க, நமச்சிவாய் மகிழ்ச்சி. அம்மா சுதாம்மா தெரியுறாங்க, நமச்சிவாய் தவம் 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 உமாராணி அம்மா, எல்லாரும் தெரியுறீங்க. அடியில் செய்த பெரும் பேரா நினைக்க மகிழ்ச்சி பார்த்ததுல. சாந்தி ஆறுமுகமாவும் தெரிஞ்சுட்டாங்க, அம்மா தெரிஞ்சுட்டாங்க. அலமையில தெரியல என்னன்னு சாமி ஐயா. முருகேசன் ஐயா தெரியுறாங்க, இப்பதான் முருகேசன் ஐயா இப்பதான் தெரியுறாங்க. தெரியல அடியார்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுவாமி அனுஷா அம்மா பேசுனதுக்கு அப்புறம் தெரியுறாங்க, அனுஷா அம்மா பேசுனதுக்கு அப்புறம் தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நிமிடம் சுவாமி, உங்களை பார்த்த அந்த மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரே நிமிஷம், நான் அந்த பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். வண்டிக்கணும் சாமி. உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு ஆனந்தம் திடீர்னு சரஸ்வதி அம்மா சுவாமி, சரஸ்வதி குருசாமி அம்மா திருவள்ளுவர். அடியாருக்கு தான் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன், சரியா வரமாட்டேங்குது போல. மற்றபடி நீங்க எல்லாம் ஆன் பண்ணி தான் இருக்கீங்க போல. சரிங்க சுவாமி, எனக்கு தெரியல. 2-3 இப்பதான் அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி குருசாமி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி. நம்ம ஆக ஒரு செய்தி, என்ன முக்கியமான செய்தினா, நாம வழிபாடு செய்யும் போது அந்த வழிபாட்டினுடைய பலன் பெருமானுக்கு செல்வதாக நினைக்க கூடாது. அதுதான் முக்கியமான பாவனை. நான் வழிபாடு செய்யும் போது நான் 1000 போற்றி செஞ்சா அந்த இடத்துல அப்படியே சாமிக்கு அப்படியே ரொம்ப பவர் கூடுது அப்படின்னு நினைச்சா நாம செய்வது போற்றி அல்ல. நாம அவனுக்காக போற்றி செய்யும் போது இந்த ஆன்மாதான் உயர்வடையுதுன்னு நினைக்கிறமே தவிர சிவபெருமான் ஒரு நாளும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த கோயில யாகம் நடத்தினாதான் என்ன ஆகும், இந்த கோவில யாகம் நடத்தினாலதான் என்ன ஆகுது, அந்த கோயிலுக்கு சாநித்தியம் பெருகுது, இந்த கோயில் அப்படி போனாதான் பெருகுது. இப்படிலாம் சொன்னா யாருக்கு மரியாதை உண்டு? யாகத்துக்கு மரியாதையா, சிவபெருமானுக்கு மரியாதை? யாகத்தினாலதான் சிவபெருமானுக்கு மரியாதைங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டு வராங்க இல்லையா? இது ஏற்கனவே யார் கொண்டு வந்தா? யாகத்தினாலதான் சிவபெருமானுக்கு மரியாதைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சொல்லி அடிவாங்க சொன்னா. அப்புறம் தக்ஷன் சொன்னா. அப்புறம் வேற யார் சொன்னா? சரியா சொல்றவங்களுக்கு
புவனேஸ்வரிமா அவங்கதானே இது பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாள் ஏவுறாங்க ரிஷிகளும் அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, தாரகாவனத்து ரிஷிகளும் அப்படிதான் சொல்றாங்க. தங்களுடைய யாகத்தினாலதான் பெருமானுக்கு பலன் இருக்கிற மாதிரி. யாகத்தை உருவாக்குனதே யாருதான்? வேதத்தை உருவாக்குனதே யாருதான்? சிவபெருமான் தான். அந்த வேதமே அந்த வேதத்தினாலதான் சிவபெருமானுக்கு பலன்ற மாதிரியான உணர்வு வந்தனாலதான் அவர்கள் வேதம் அழிந்தது, யாகம் அழிந்தது. சிவபெருமானுக்கு மேலான ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு மேலான ஒரு பொருள் இருக்குன்ற மாதிரி பாவனை வந்தாலே நம்முடைய வழிபாட்டு முறையில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு வழிபாட்டுல பழம் இருக்கா, ஊதுபத்தி இருக்கா, வெத்தலை இருக்கா, பாக்கு இருக்கா, அப்புறம் மற்றபடி இதெல்லாம் பொருட்கள் இருக்கான்னு பாக்குறத விட நம்முடைய அன்பு இருக்கான்னு பார்த்து சிவபெருமான வழிபாடு செய்வதுதான் சிறந்த. அதுல ஏதாவது குறைஞ்சிட்டா சிவபெருமானுக்கு குறை வந்துடும் நினைக்கக்கூடாது. இந்த பழங்கள்னாலயோ அர்ச்சனை பொருட்கள்னாலயோ பெருமானுக்கு உயர்வு அல்ல. அவனுக்கு எந்த பொருளுமே தேவையில்லை. அவனுக்கு அன்பென்ற அந்த 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 சீரிய பொருள் மட்டும்தான் தேவை. அதனால நாம சிவபூசையில் அமரும் போது ஒரு பாவனை வேண்டும். என்ன? நான் செய்கின்ற சிவபூசையின் மூலமாக எனக்குத்தான் நன்மையை தவிர அந்த பொருளுக்கு அது நன்மை அல்ல, அந்த பொருள் உயர்வதல்ல. அது போல நம்ம ஒரு குளத்தை குளிச்சா யாருக்குத்தான் நல்லது? நமக்குத்தான் நல்லதுங்க ஐயா. குளத்துக்கு நல்லதா? ஆமா, நமக்குத்தான் நல்லது. குளத்துக்கு நல்லது இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. மாதிரி நாம சிவபெருமான் என்பவன் பொங்கு மடு. அந்த பொங்கு மடுவுல பொய்கையில நாம ஆடுகின்றது நமக்குத்தான் நன்மையை தவிர சிவபெருமானுக்கு அது ஒரு பெரிய நன்மை அல்ல அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? நான் பால் ஊத்துற போது என்ன நினைக்குது? பெருமான் அப்படி என்ன பண்றான்? அப்படியே பால்ல குளிக்கிறான். நான் ஊத்துற பால்ல தான் குளிக்கிறான். அதுவும் சுத்தமான பசும்பால்ல நான் ஊத்துறேன். யாராவது அப்படி ஊத்த முடியுமா? நான் மத்தவங்க எல்லாம் கலப்படமா ஊத்துறாங்க, நான் மட்டும் பசும்பால்ல ஊத்துறேன். நெய் ஊத்தும் போது இந்த நெய் நானே உருக்கி செஞ்ச நெய். தயிர் ஊத்தும் போது நானே ஊத்துற தயிர் அப்படின்னு நினைக்கும் போதுதான் என்ன சொல்றாரு? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை, கலலடி சென்று உயிரினல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்டமாடி ஆள் குடிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய் ஓன காந்தன் தழியுள்ளீரே அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நான் பூஜை செஞ்சனால எனக்கு ஏதாவது கையில இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு ஏதாவது கையில இருக்கா? நெய்யும் பாலும் அந்த பூசணைகள்லாம் செய்வதால என் கையில் ஒன்றும் காணவில்லை, என் கையில ஒன்னும் பலன் கிடைக்கலன்றார். யார் சொல்றா? நெய்யும் ஆமா சுந்தரமூர்த்தி நாயனா நெய்யும் பாலும் தயிரும் எல்லாம் பண்ணிட்ட சிவபெருமானுக்கு பூசனை வழிபாட்டுக்குரிய அந்த பொருட்கள் என்னது? அபிஷேகம் பண்றதுக்கு என்ன பொருள் தான் யூஸ் பண்ணணும்? எத்தனை பொருள் யூஸ் பண்ணணும்? அபிஷேகத்துக்கு எத்தனை பொருள் யூஸ் பண்ணணும்? அன்புங்கிற பொருள் தான். அருமை. கவிதாமா அடி தூளு போங்க, எங்கேயோ இருக்காங்க கவிதாமா. அருமை. ஆனா வஸ்துவா சொல்றப்போ 5 பொருள் தான் சிவபெருமானுக்கு நாம ஆட்டுகின்ற அந்த அந்த அபிஷேகம் எத்தனைனா 5 தான். என்ன அந்த 5? பஞ்சகவ்யங்கயா, நீர், மலர், ஆணை. அது நீர்னா அந்த அபிஷேகத்தை வர்றது எல்லாமே நீர் ஆயிடும் இல்லைங்க. பால், தயிர், நெய், பசுஞ்சாணம், பசுஞ்சாணம். ஆமா, 5 பொருள் தான். அதுக்கு பேர் ஆணைந்துன்னு சொல்லுவாங்க. ஆணைந்து என்ற பசுவிடம் இருந்து வரக்கூடிய 5 பொருட்கள் என்ன? பால், தயிர், நெய், கோமயம், பசுஞ்சாணம். இந்த 5மே பெருமானுக்கு அபிஷேக பொருளா கொடுக்கும். இதுதான் அபிஷேகம், வேற எதுவும் அபிஷேகம் கிடையாது.
நான் தெரியலண்ணா உங்க எல்லாருக்கும், எனக்கு தெரியல. நான் செஞ்ச கொடும் பாவமா தெரியல, யாரு முகமும் எனக்கு தெரியல. உங்களை பார்த்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுளே, நான் நீங்க தான் ஏதோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க போல. ஊடே சரியம்மா நல்லா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. சுசிலா அம்மா அருமையா தெரியுறாங்க, மகிழ்ச்சி. அனுச்சி அம்மா தெரிறாங்க, அம்மா தெரியுறாங்க. எனக்கு கல்யாணம் தெரியுறாங்க. பொங்கு மடுவில் சொன்னீங்க, இது ரொம்ப நன்றி. 13வது பாட்டை நினைவுட்டீங்க. பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நாம், அப்படி அதை நினைவுட்டீங்க இன்னைக்கு திருவம்பாவையில. ஆக நன்றிங்க ஐயா, மாரிமுத்துக்காரன் ஐயா, சத்யநாராயண ஐயா, நன்றிங்க சுவாமி. இப்போ இந்த 5 பொருள் தான் சிவபெருமான் எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. நான் தவம் பண்ணிட்டேன், எல்லாம் தெரிஞ்சுட்டீங்க. இப்ப 5 பொருள் தான் பெருமானுக்கு ஆட்ட வேண்டிய, அதாவது நீர் ஊற்றி கழுவ வேண்டிய பொருள். நீங்க மித்த சந்தனம் இருக்கு இல்லையா, சந்தன பெருமானுக்கு அபிஷேகம் இல்ல. சந்தன பெருமானுக்கு என்ன பண்ணணும், மேல தடவைத்தான் செய்யணும், அதை கழுவ கூடாது. மற்றைய புணுகு இருக்கு இல்லையா, பெருமான் மேல தடவை தான் செய்யணும், கழுவ கூடாது. அதுக்கு ஃபைனலா எல்லா அபிஷேகம் முடிச்சுட்டு ஃபைனலா பெருமான் மேல தடவுற பொருள் தான். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா சந்தனம் என்னதான் போடுவாங்க. சந்திரமணி நம்ம மியூட் பண்ணிக்கலாம், ஏதாவது சொல்ல வரீங்க சுவாமி. நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா நீங்க சந்தன காப்பு எப்படி போடுவாங்க, அது காப்பு தான், சந்தனம் காப்பு தான். இன்னைக்குதான் என்ன பண்றோம், பச்சரிசி, புழுங்கரிசி, கொலக்கட்டை, அப்புறம் கையில கிடைக்கிற எல்லாத்தையும், அப்புறம் கருப்பஞ்சாறு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அரிசி, என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றோம் அபிஷேகம் பண்றாங்க ஐயா, அபிஷேகம் பண்றாங்க ஐயா. ஆனா 5 பொருள் தான் பெருமானுக்கு ஆட்டுகின்ற அபிஷேகம். மித்த பொருட்கள்லாம் அரிசிய நம்ம என்ன பண்ணோம். ஆனா அரிசி மாவு அபிஷேகம் எனக்கு தெரியல, அது எப்படி வந்துச்சு, எந்த இடைச்செருகள்ல வந்ததுன்னு தெரியல. சீயக்காப்பொடி அபிஷேகம் தான் ஏன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க, நம்ம இன்னொன்னு போடுவாங்களே, என்ன திரவியம் மாதிரி ஒரு எல்லோ கலர் இருக்கு மாதிரி, மஞ்சனப்பொடி. ஆமா, மஞ்சனப்பொடி அபிஷேகம், அதெல்லாம். அதே மாதிரி ஃபைனலா நம்ம போடுற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அது பேர் என்ன, நம்ம வெட்டி வேறு இதெல்லாம் போடுறோம் இல்லையா. வெட்டி வேறு சுவாமிக்கு மேலேயே சாத்தியே இருக்கணும், எடுக்கக்கூடாது. மேலே சாத்தியே இருக்கணும், சாத்திட்டாலும் சாத்தி இருக்கணும், கொஞ்ச நாள் சாத்தி இருக்கணும். வெட்டி வேறு மலர்கள் எல்லாம் பெருமானோட கலந்து இருக்கணும், எடுக்கக்கூடாது. அபிஷேகம் என்ன அர்த்தம், அபிஷேகம்னா ஊத்தி கழுவுற பொருள் அபிஷேகம், புரியுதுங்களா. கழுவுற பொருள் அபிஷேகம். பஞ்சாமிர்தமும் கிடையாது, பஞ்சாமிர்தமும் கிடையாது. சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் கிடையாது. எந்த அந்த 5 பொருளை தவிர அபிஷேக பொருளா கிடையாது எதுவுமே பெருமானுக்கு. ஆத்தன்டிகேட்டா அபிஷியலா அதுதான் 5 பொருள் தான் சாமிக்கு அபிஷேக பொருளே. நீங்க மித்த பொருளா நம்ம இப்ப ஆட் பண்ணிட்டோம். வில்லு பொடி, நிறைய பொடி போடுறாங்க ஐயா. இப்ப எல்லா பொடியும் போடுறாங்க நிறைய. அத 108 அபிஷேகம்னா 108 பொடி வச்சு போடுறாங்க ஐயா. ஆமா, மஞ்சள் பொடி போடுறது, அதுக்கப்புறம் இந்த பொடி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல வரேன், உங்களுக்கு புரிய வைக்காக சொல்ல வரேன். 5 பொருள் தான் பெரும். நெல்லிக்காய் பொடி, அருகம்புல் பொடி எல்லாம் போடுறாங்க ஐயா. இந்த 5 அபிஷேகத்துல எதுவுமே இப்ப செய்யறதில்ல. பால், தயிர், நெய் செய்யறோம் ஐயா. ஆனா பஞ்சகவியம் அந்த இது கோமியமும் இதுவும் கிடையாதுங்க ஐயா, யாருமே செய்யறது இல்லையே, எங்கேயுமே பார்த்தது இல்ல. பண்ணணும், ஆனா கோமயம் பண்ணணும், கோமயம் தனியா பண்ணணும், பசுஞ்சாணமும் பண்ணணும். அந்த பசுஞ்சாணம் ஐயா இப்ப பசுஞ்சாணம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இல்ல, பசுஞ்சாணத்துக்கு பதில் திருநீர் பண்றோம் இல்லையா, அது இதுல இருந்தானே, இல்ல அது வேறயா? இல்ல பஞ்சகவியம்னு கேட்டாலே அதுல இந்த 5மே இருக்குதுங்க ஐயா. பஞ்சகவியம் அப்படின்னு கேட்டா இந்த 5மே அதுல இருக்குதுங்க. பஞ்சகவியம்ன்றது பாத்தீங்கன்னா, பால் 1 லிட்டரு, தயிர் 1/2 லிட்டரு, நெய் 1/4 லிட்டரு, கோமயம் 2 ஸ்பூனு, பசஞ்சானம் 1 சிட்டிகை, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் மொத்தமா கரைச்சு போட்டு அது பேர் பஞ்சகவியம். அதுவும் பெருமானுக்கு ஆட்டுகின்ற போது. ஆனா தனித்தனியா ஆட்டுவது மரபு. இந்த ஆட்டுவதுதான் மரபு. இன்னைக்கு நம்ம கை குங்குமத்தை கரைச்சு ஊத்துறோம், அப்புறம் சீயக்காப்பொடியை கரைச்சு ஊத்துறோம், என்னென்னமோ கரைச்சு ஊத்துறோம். அதெல்லாம் சரி, அதெல்லாம் பெருமான் ஏத்துக்குவான். அதான் நீங்க. ஆனா 5 பொருள், ஏன் அந்த 5 பொருள் சொல்றாங்கன்னா, இந்த 5 பொருட்களுக்கும் 5 புலன்களுக்கும் தொடர்பு உண்டு, புரியுதுங்களா.
இந்த 5 பொருள் பால், தயிர், நெய், கோமயம், பசுஞ்சாணம் சொல்றது இந்த 5 பொருளுக்கும் இந்த 5 புலன்கள் வழியா பெருமானை அபிஷேகிக்கணும்ன்றதுதான் அதனுடைய தாற்பயமே. 5 பொருள்களுக்கு மேல அபிஷேகம் செய்யக்கூடாது. அபிஷேகம் ரொம்ப நேரமும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பவர், நம்மளுடைய லிசனிங் பவர் வந்து மொத்தமே 8 நிமிஷம் அப்படிங்கிறப்போ ஒரு அபிஷேகத்துக்கு 7 நிமிஷம், மொத்தமே 30. நான் விடிய நைட்டு பூரா அபிஷேகம் பண்றோம். இதுல புஷ்ப அபிஷேகம், பொண்ணுலயே அபிஷேகம் பண்றது, வெள்ளிலேயே அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் வந்து பெருமான் வந்து நம்ம திருமுறையிலையும் சொல்லல. அதை வந்து பெருமான் சரி எதுக்காக சொல்ல வரோம்னா, இந்த அபிஷேகங்கள் செய்யும் போது நம்ம என்ன நினைக்க கூடாது, நம்ம ஊத்துற பால்னாலதான் அவன் ஜாலியா இருக்கான், நம்ம ஊத்துற நெய்யினாலதான் அவன் குழுக்குழுன்னு இருக்கான், நம்ம ஊத்துற தயிர்னாலதான் அவன் ஜெல்லுன்னு இருக்கான். கிடையாது. என்னுடைய புலன்களை ஊத்த முடியாது. என் புலன்களை ஊத்துறதுக்கு எனக்கு தெரியல. அதனால என் புலன்களை முதல்ல பாலை ஊத்திட்டு பால் போன்ற மனம் இருக்கணும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 பொருளோடையும் நம்மளுடைய அன்பையும் கலந்து ஆட்டுவதுதான் இந்த அபிஷேகம். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த 5 அபிஷேகம். மித்தது எல்லாமே நீங்க பண்ணலாம். சந்தனம் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம். ஆனா அது என்ன பண்ணக்கூடாது, கழுவி ஊத்திடக்கூடாது. சந்தனத்தையும் பன்னீரையும் கலந்து பெருமான் என்ன பண்ணணும், காப்பிடணும். புழுகு அவன் மேல காப்பிடணும். புரியுதுங்களா? எல்லா வாசனை பொடிகளையும் அவன் மேல என்ன பண்ணணும், காப்புதான். அவன் மேல தேய்ச்சி விட்டுறணும். அவன் அப்படியே தான் இருக்கும். அதை கழுவ கூடாது. அந்த வாசனை நமக்கு வரணும். ஒவ்வொரு தடவையும் அவனை வழிபாடு செய்யும் போது வாசனை வரணும். அதுக்கு மேல மலர்கள் போடணும், அதுக்கு மேல வெட்டி வேர் போடணும். அப்படியெல்லாம் பெருமானம். இதுப்பா விரையார்ந்த மலர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். விரையார்ந்த மலர்கள் அப்படின்றதுக்கான அந்த விளக்கங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால பெருமானுக்கு நாம் ஆட்டுவது 5 தான் அபிஷேகமே. இந்த அபிஷேகம் செய்யும் போது எனக்கு என்ன வந்துருச்சு, 5 புலன்கள் அடக்காம இந்த அபிஷேகம் பண்றதுனால என்ன இல்லைன்ட்டாரு, கையில் ஒன்றும் காணவில்லை. 5 புலன் அடக்காம நீ 6 கோடி லிட்டர் தயிர் ஊத்தினாலும் வேஸ்ட்ன்றாரு. யார் சொல்றா? சுந்தரமூர்த்தி நாயனார். உன்னால ஒரு புலன்கள் கூட அடக்க முடியல. கோவில்லையே அபிஷேகம் நடந்துட்டு இருக்கிறப்போ பக்கத்துல பார்த்தா அந்த அம்மா நல்ல புடவை கட்டிருக்கு, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த அம்மா இந்த வைரட்டிகை நல்லா இருக்கு இப்படின்னு யோசிச்சுட்டு கண்ணையும் காதையும் எல்லா புலன்களையும் சதற விட்டுக்கிட்டு நம்ம அபிஷேகத்தை பாக்குறதுனால, அபிஷேகம் செய்வதனால எந்த பலனும். அபிஷேகம் என்பது என்னன்னா நம்ம நினைவுல தொடர்ந்து பெருமாள். தேனும் அபிஷேகம் கிடையாது, தெரியும் இல்லையா? தேனமும் அபிஷேகத்துக்கு பொருள் கிடையாது, தேன் அபிஷேகத்துக்கும் பொருள் கிடையாது. அது போல மற்ற இதெல்லாமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய பொருள். சுவாமிக்கு நைவேத்தியம் காமிச்சிட்டு ஏன் தேன் அபிஷேகம் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு, தேன் எப்படி எதுல வந்தது, தேன் ஏன் அபிஷேகத்துல வந்து அதுக்கு ஒரு சில விளக்கம் எல்லாம் தராங்க. சரி, ஓகே. எது எப்படி மலர்கள் பற்றுறது இல்லைங்க ஐயா, அது சொல்லுவாங்க. வண்டு உமிழ்நீர் பட்டு. அப்படி பார்த்தா பசுமாட்டோட சாணத்தையே சாமிக்கு அபிஷேகம் பண்றோம் இல்ல? வண்டு உமிழ்நீரை எல்லாம் சொல்லுவாங்க. பசுமாட்டோட சாணத்தையே சாமிக்கு அபிஷேகம் பண்றோம். அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பெருமானுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம். மணி ஐயா இதான் சொல்ல வரீங்களா? மணி சின்னசாமி ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து சிவன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அது வந்து பிரதோஷ் தன்னைக்கு வந்து இந்த 5 பால், தயிர், நெய், அப்புறம் வந்து கோமயம், சாண் வந்து 5ஐயுமே ஒரு கலவையா கலக்கி நம்ம அதை ஒரு அபிஷேகம் பண்ணலாங்களா ஐயா? பண்ணலாம். அதுக்கு பேருதான் வந்து இது என்ன சொல்லுவாங்க சுவாமி, அதுக்கு பேர் என்னது? பஞ்சகவியமும் பண்றான். பஞ்சகவிய அபிஷேகமும் பண்ணலாம். அதுவும் பண்றதுக்கு நீங்க எல்லாமே பண்ணுங்க சுவாமி. ஆனா இது மேண்டேட்டரின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற அந்த பொடி, வாசனை பொடி, வில்வ பொடி, அரும்புல் பொடி, அப்புறம் வந்து தூதுவளை பொடி, ஆவாரம் பொடி, இதெல்லாம் சும்மா இப்ப ரீசெண்டா சேர்த்ததுன்னு சொல்ல வர. இதெல்லாம் ரீசெண்டா சேர்த்த ஒரு அடிக்ஷன் தானே தவிர சிவபெருமான் நின்று ஆடுவது இது. அபிஷேகம்னா சந்தன அபிஷேகம் பண்ணலாம். சந்தனம் அரைச்சு கொடுத்தாரு. யார் அரைச்சு கொடுத்தா? 63,000 சந்தனம். முருகநாயனார் மலர் பறிச்சாரு. மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைச்சாரு. அப்படின்னு கேட்க சந்தனம் அரைச்சாங்களே, அப்ப அபிஷேகத்துக்கு அது என்னது? காப்பு. அரைச்சு என்ன பண்ணணும்? சாமி மேல தடவி விட்டுரும். புரியுதுங்களா? நம்ம சந்தனத்தை ஊத்தி அதுக்கு மேல என்ன பண்றோம்? கடைசியில தண்ணி ஊத்தி கழுவிடுறோம்ல. திருநீற்றும் பெருமானுக்கு என்னதான்? திருநீரும் பெருமானுக்கு என்னதான்? என்னது? காப்புதான். திருநீரும் பெருமான் மேல பூசி தடவி அப்படி வச்சிடணும். எடுக்க கூடாது. அதை கழுவி ஊத்திடக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்றது புரியுதுங்களா? திருநீற்று காப்பு, சந்தனம் காப்பு, சந்தனத்தோட பன்னீரும் காப்பு. இது எல்லாம் வாசனை பொருள்கள்லாம் அவனுக்கு உடம்புலயே இருக்கணும்.
எதுக்காகனா அவன் பக்கத்துல போறப்ப அந்த வாசனை பொருள் நம்மள அறியாமல் நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தும். அதுக்காகத்தான், வேற ஒண்ணும். மலர்கள் சூடுவதும் அதற்காகத்தான், வேற ஒண்ணும். சரி, அப்போ ஏன் இவ்வளோ நேரம் இதை பேசிட்டு இருக்கோம்னா, நாம அபிஷேகம் பண்ணும்போது இவன் குழு குழுன்னு உட்காந்துருக்கான்னு நினைச்சு, நான் ஊத்துற அந்த தண்ணியில, நான் ஊத்துற பால்ல இவன் குழு குழுன்னு உட்காந்துருக்கான்ற நினைப்புல பண்ண அந்த அபிஷேகத்தினுடைய தாற்பயம் அழிந்து விடுகின்றது. அபிஷேகம் செய்வதே இந்த ஆன்மாவில பெருமான் எழுந்தருள செய்வதுதான். நான் பண்றேன்ற நினைப்பு இருந்தா அங்க நிக்க மாட்டான் பெருமான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நான் ஊத்துறதா நிக்கிறான், நான் ஊத்துற கஞ்சியை தான் குடிக்கிறான், நான் போடுற உடைகளை தான் போடுறான், நான் போடுற அந்த நகைகளை தான் போட்டுட்டு இருக்கான்ற நினைப்பு வந்துருச்சுன்னா அப்பனே அவரு தூக்கி எரிஞ்சிருவான் மூஞ்சிலே. அவனுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வஸ்து எது? அவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வஸ்து எது? ஒரே ஒரு பொருள் எது? நான் என்ற ஆனந்தம். அவனுக்கு பாம்பு பிடிக்கும், அவனுக்கு பேய் பிடிக்கும், சுடுகாட்டு சாம்பல் பிடிக்கும், நஞ்சு பிடிக்கும். அவன் நம்ம எல்லாம் இதெல்லாம் ஒமிட் பண்றோமோ அது எல்லாமே அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு எருக்களம் பிடிக்கும், அவனுக்கு ஆவாரை பிடிக்கும், கொன்றை பிடிக்கும். இதெல்லாம் அவனுடைய, நம்ம எல்லாம் வேணான்னு சொல்ற எல்லாமே அவனுக்கு பிடிக்கும். ஆனா ஒன்னே நமக்கு வேணுங்கிற நான் என்ற எண்ணம் மட்டும் அவனுக்கு பிடிக்கும். நான் என்ற எண்ணத்தை மட்டும் நீங்க வச்சு பெருமானுக்கு என்ன கலந்து வைத்தாலும் அதை பெருமான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது, அதை மட்டும் தெரிஞ்சு. அப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும், நாம போற்றி செய்யும் போது நான் என்ற எண்ணம் வராம பெருமானை பூசிக்கணும். நான் இந்த அபிஷேகம் பண்றதுனாலதான், அதனாலதான் இந்த பாயிண்ட் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அடியன் பல காலமா இந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்றதுக்கான காரணம், உங்க மனசுல ஆழ பதியணும். பெருமானுக்கு நீங்க அபிஷேகங்களோ பூசைகளோ செய்யும் போது இதனால அவன் குளிர்காயினான்னு நினைக்க கூடாது. நாம ஏத்துறதும் அவன் குளிர் காஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்க கூடாது. அவன் தான் நமக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கான், அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நம்ம நினைக்கிற நினைப்பு தான். இதுதான் போற்றியுடைய ஃபண்டமெண்டலே. இதுவே நான் தப்பா பண்ணி போற்றி திருவள்ளுவர் மனப்பாடம் பண்ணேன்னா என்ன பிரயோஜனம் இருக்கா சாமி? நல்லா கவனிங்க. பாத்திரத்துல பால் வாங்குற பாத்திரத்துல 1.5 கூட அழுக்கு இருக்கு. பால் வாங்குற பாத்திரத்துல அடியில 1.5 கூட அழுக்கு இருக்கு. இதுல நான் 10 லிட்டர் பால் ஊத்தினாலும் என்ன, 20 லிட்டர் பால் ஊத்தினாலும் என்ன ஆகும்? எத்தனை லிட்டர் பாத்திரம் கெட்டுதான் போகுது. அது அடிநாதமே தவறா இருக்கு இல்லையா? அடிநாதமே. அதனாலதான் அந்த அடிநாதத்தை நான் சரி பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் பால் பாத்திரத்தை விளக்குற மாதிரி, சாமி நீங்க தயவு செய்து நான் என்ற நினைப்புல பெருமானை பூசிக்காதீங்க, பெருமானுக்கு மலர் போடும்போது நான் நினைக்காதீங்க, அவனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யும் போது அதனாலதான் அவனுக்கு குழுகுழுன்னு இருக்கான், நான் போடுற அங்கவசத்துலதான் ஜொலிக்கிறான், நான் போட்ட நெத்திப்பட்டையில தான் அவன் வெள்ளிப்பட்டையில தான் ஜிலுஜிலுக்கிறான், நான் போட்ட அந்த மாலையில தான் முத்து மாலையில தான் பெருமான் ஜாலி பண்றான்னு நினைக்க கூடாது. புரியுதுங்களா? இதுக்காக தான் இவ்வளவு பாடுபடுறேன். இந்த நினைப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் அடியன் இந்த பாடு. புரியுதுங்களா சுவாமி? தெரிஞ்சுங்க, நல்லா தெரிஞ்சு நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. அப்போ போற்றி செய்வது என்பது நாம் உய்வதற்குத்தானே தவிர சிவத்திற்கு இதனால் உயர்வு தாழ்வு இல்லைன்ற வார்த்தை இதுதான். அப்போ நாம செய்கின்ற போற்றில அப்போ இந்த போற்றி மூலமாக என்ன கிடைக்குது? இந்த போற்றி திருவங்களுக்கு போன அமர்வுல ஒரு பேர் சொன்னோம், யாரு சரியா சொல்றாங்கன்னு. இந்த போற்றி திருவங்களுக்கு போன அமர்வுல ஒரு மாற்று பேர் சொன்னோம். என்ன பேர் அது? கலைச்சலிடமா அப்படியே அம்மாவுக்கு திருஷ்டி எடுத்துடலாம். கலைச்சலிடமா ரொம்ப மகிழ்ச்சி. சிவரூபம் அப்படிங்கிறது என்னது? போற்றி திருவங்களுக்கு இன்னொரு பெயர். சிவரூபம் அப்படின்னா என்ன? சிவ நினைப்பை தொடர்ந்து ஆன்மாக்குள்ள மெருகேற்றுவது. சிவ நினைப்பு எங்கெல்லாம் இருக்கணும், எப்பெல்லாம் இருக்கணும்? அறிவில் இருக்கணும், எல்லா நேரமும் நனவிலும் இருக்கணும், கனவிலும் இருக்கணும், உறக்கத்தில் பேருறக்கத்தில் அதுல எல்லாம் இருக்கணுங்க ஐயா. அருமை அருமை. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று சொல்லுகின்ற 5 அவத்தைகள்லையும் 5 நிலைகள்லையும் இந்த ஆன்மால சிவம் என்ற நினைப்பு இருக்கிறதுக்கு பேருதான் சிவரூபம். நினைச்சா பத்தாது, நினைச்ச உடனே என்ன பண்ணோம்? நினைச்ச உடனே கொஞ்சம் புலகாங்கிதம் அடைகிறோம்ல, அதுக்கு பேர் தான் சிவ தரிசனம். புலகாங்கிதம் அடைஞ்சு ஒரு ஆனந்தம் அடைகிறோம்ல, அதுக்கு பேரு சிவ யோகம். அந்த ஆனந்தத்திலேயே அழுத்தி நிக்கிறோம்ல, அதுக்கு பேரு சிவ போகம். இந்த சிவபோகத்தை அடைவதுதான்
இந்த ஆன்மா முக்தி அடைவது வேற ஒண்ணும் கிடையாது, சிவபோகத்தான். இந்த சிவபோகத்துக்கு அடிக்கல் எது? சிவபோகத்துக்கு தான் எல்லாரும் போகணும், அதுதான் நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். சிவபோகத்துக்கு இந்த எல்லா ஆன்மாவும் போகணும், அதுதான் இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆன்மாவுக்கு. ஆனா அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் ஜேர்னி பாயிண்ட் எது? போற்றி திருவள்ளுவர். ஆமா, போற்றி திரு சிவரூபம் தான், சிவரூபம் தான் போற்றி திரு. அப்ப போற்றி திருவகள் ஒண்ணும் கிடையாது, சிவத்தின் ரூபத்தை அனுபவிப்பது. என்னை நல்லா கவனிக்கணும், என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கணுமே. நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாத்தீங்களா, சிவத்தின் ரூபத்தை அனுபவிப்பதுன்னு சொன்னேன், பார்ப்பதுன்னு சொல்ல. ஏன்? இது அறிவு கண் கொண்டு பார்ப்பது. எது? சிவரூபம் என்பது அறிவு கண் கொண்டு பார்ப்பது. சிவ தரிசனம் என்பது அறிவு கண் கொண்டு தரிசிப்பது. சிவ யோகம் என்பது அறிவு கண் கொண்டு விளங்குவது. சிவபோகம் என்பது அறிவு கண் கொண்டு அதை அனுபவிப்பது. ஆக இது எல்லாமே அறிவு கண் மூலமா தான் நடக்குது. இன்னொன்னு கவனிச்சுக்கோங்க, சிவ ரூபத்திலையும் சிவ தரிசனத்திலையும் மட்டும்தான் நமக்கு உணர்ச்சி இருக்கும். சிவ யோகம் சிவபோகத்துல நமக்கு உணர்ச்சியே இருக்காது, நம்ம யாரு என்ன எவருன்னே தெரியாது. உணர்ந்தார்க்கு உணர்வறியான் அப்படின்னு பெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, சிவபெருமானுக்கு ஒரு பேர். அவனுக்கு எப்படி பேரு? சிவபெருமானுக்கு ஒரு பேரு, உணர்ந்தார்க்கு உணர்வறியான். யாரு சிவத்தை ஆழ உணர்கின்றார்களோ அவர்களுக்கு உணர்ச்சி போயிடும். யாரெல்லாம் சிவத்தை ஆழ அழுத்தி உணர்கின்றார்களோ அவர்களுக்கு உணர்வு போயிடும், உணர்வுன்ற கான்செப்ட் போயிடும். யாரு சிவத்துக்காகவே பிறப்பெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பு போயிடும். யாரு சிவத்துக்காகவே தன் வாழ்வு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்வு, மறுவாழ்வு என்பது மரணமில்லா பெருவாழ்வு அமைந்து விடும். அப்போ ஒண்ணும் கிடையாது, சிவத்தை தனக்குள்ளே. அப்போ சிவரூபம் என்பது என்னது? சிவரூபம் என்பது என்னது? கண்ணால பாக்குறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவரூபம் என்பது அறிவு கண்ணால் உணர்வது. அறிவு கண்ணால உணர்வுன்றக்காகத்தான் எந்த கடவுளருக்கும் நுதற்கண் கிடையாது, யாருக்கும் நுதற்கண் கிடையாது. நுதற்கண்ணா நெற்றிக்கண். யாருக்கு மட்டும்தான் நுதற்கண் இருக்கு? சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டும்தான் நுதற்கண், சிவனுக்கு மட்டும் கிடையாது. அன்னை பராசக்திக்கும் நுதற்கண் உண்டு. முருகனுக்கு எத்தனை கண் உண்டு? 12. விழித்தார் 12 விழிகள் சொல்றது தப்பு. முருகனுக்கு 18 விழிகள் உண்டு. 18 விழிகள். ஆமா, முருகனுக்கு 18 விழிகள். முதற்கண்ணோட சேர்த்து 6 முகங்களுக்கு 3 கண்களாக முருகனுக்கு கிட்டத்தட்ட 18 விழிகள் உண்டு. ஆனா 12 விழின்னு சொல்வது எதற்காகன்னா, ஞானிகள் இல்லாதவர்களுக்கு, நம்மள மாதிரி ஆசாமிகளுக்கு ஞானக்கண் தெரியாது, அதனால 12 கண்ணு. ஞானிகளுக்கு தெரிஞ்சது 18 கண்ணு. இப்ப சொல்லுங்க, முருகனுக்கு எத்தனை கண்ணு? 18. பாருங்க, நீங்க எல்லாம் ஞானியா மாறிட்டீங்க, நீங்க எல்லாரும் ஞானியா மாறிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 18 கண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. முருகனுக்கு 18 கண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஞானி, முருகனுக்கு 12 கண்ணு தான் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆசாமி. ஒண்ணும் இல்ல, பக்தரா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை. ஆக விநாயகருக்கும் 3 கண்ணு உண்டு, விநாயகருக்கும் 3 கண்ணு உண்டு, வீரபத்ரருக்கும் 3 கண்ணு உண்டு. வீரபத்ரர், அக்னி வீரபத்ரர், அகோர, கால பைரவருக்கும் 3 கண் உண்டு. இவங்களுக்கு எல்லாம் 3 கண். இவங்க எல்லாம் சிவ ரூபம், அதாவது நமக்கு 3 கண்ணு தாங்கய்யா. சக்கநாதா, இந்த வார்த்தைக்கு 1000 கோடி பொன் பரிசா கொடுக்கலாம். என்ன நான் எப்படி விட்டுட்டேன் பாருங்க. நமக்கும் 3 கண் உண்டு சொல்லும் போதே மேல் புல்லரிக்குது. நமக்கும் 3 கண் உண்டு. யாருக்கு இருக்கிற மாதிரி? அம்பாளுக்கு இருக்கிற மாதிரி, முருகருக்கு இருக்கிற மாதிரி, விநாயகருக்கு இருக்கிற மாதிரி, வீரபத்ருக்கு இருக்கிற மாதிரி, பைரவருக்கு இருக்கிற மாதிரி, வைரவருக்கு இருக்கிற மாதிரி நமக்கும் 3 கண் உண்டு. அந்த 3வது கண்ணின் மூலமாக பெருமானை உணர்வு. 3வது கண் என்பது உணர்வது, அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்ப டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். கண்ணை இப்ப பின்னாடி யாரோ கண்ணை பொத்துறாங்க. நம்ம உட்காந்து பின்னாடி பாத்தீங்களா, அடிக்கடி சின்ன வயசுல விளையாடுவோம்ல, யாரா ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை போய் பாக்குறோம்னா கண்ணை பொத்தும். அவங்க என்ன பண்ணுவாங்க? தொட்டு தொட்டு பார்த்துட்டு இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? நாங்க இன்னுமே விளையாடுவோம், இன்னுமே
ரொம்ப நாள் கழிச்சு யாரையாவது மீட் பண்றோம் அப்படின்னா தெரியாம போய் பின்னாடி போய் கண்ணை பிடிச்சிருவான். அவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறான். அவன் என்ன சொல்லுவான், ஏய் ரமேஷ், சுரேஷ், இவன் வந்து குரு அப்படி மறைச்சது, அட படுபாவிய பேர் ஞாபகமே இல்லையடான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கண்களினாலே அறிவது இல்லாம ஏற்கனவே அறிந்த பொருளோட கம்பேர் பண்ணி இந்த பொருளை அறிகிறோம்ல, அதுக்கு பேரு தான் அறிவுக்கண். இதை கவனிக்கணும், முக்கியமான செய்தி, எல்லாரும் முக்கியமான செய்தி. அப்படியே போட்டுவாங்க எல்லாரும், அப்படியே போட்டுருங்க, அப்படியே போட்டு இட்லி எல்லாம், இட்லி தோசை கல்லு எல்லாத்தையும் அப்படி கீழே போட்டுடலாம், தப்பு இல்லை. முக்கியமான செய்தி இப்போ என்னன்னா, ஐயோ உங்களை பார்த்தனே மறந்துட்டேனே, எது சொல்ல வந்தேனே மறந்துட்டேனே, உங்களை டக்குன்னு பார்த்து நான் அம்மா பிரேமாவை பார்த்து நான் மறந்துட்டேன். 3 கண்ணுங்க, 3 கண்ணு. நம்ம அறிவான உணர்ச்சி நம்ம உணர்றோம் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் வந்து கண்ணை பத்தி பார்த்தா ஏற்கனவே நல்லா கவனிங்க, ஏற்கனவே உணர்ந்த பொருளை இப்பொழுது கண்களினால பார்க்காம உணர்றதுக்கு பேர் தான் அறிவுக்கண், வேற ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே அறிவுனால நம்ம 5 புலன் அறிவுனால உணர்ந்தோம். இப்ப 5 புலனை கட் பண்ணிட்டு ஏற்கனவே படிச்ச அறிவை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறோம்ல, அதுக்கு பேரு தான் அறிவுக்கண். ஏற்கனவே உள்ள அறிவு டுபாக்கூர் அறிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த கண்ணு மூலமாவும் காது மூலமாவும் எனக்கு நான் பெற்ற அறிவு ஒரு டுபாக்கூர் அறிவுனா, இப்ப நான் தேடுறது என்னவா தான் இருக்கும், நான் சொல்றதும் என்னவா தான் இருக்கும். டுபாக்கூர்னா தப்பு, பொய், தப்பு, புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த கண்ணு மூலமா, காது மூலமா, மூக்கு மூலமா, வாய் மூலமா, தொடு 5 புலன்கள் மூலமா நான் தவறான பொருளை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப நான் கண்ணை எல்லாத்தையும் அடைச்சு முடிச்சாலும் நான் இப்ப எதான் தேடிக்கிட்டு இருப்பேன், தவறான பொருளை தேடிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு பேர் தான் என்னன்னா அஞ்ஞானம்னு பேர். அஞ்ஞானம் ஞானமற்ற செயல். ஆனா அறிவு பொருள் என்பது ஒரு பொருள் தான். என் கண்ணாலையும் சிவத்தை பாக்குறேன், என் காதாலையும் சிவத்தை கேட்கிறேன், என் மூக்கே நீ முரலாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? மூக்கால சிவத்தை முகர முடியுமா? மூக்கால அப்ப மூக்கே நீ முரலாய்ன்னு என்ன அர்த்தம்? மூக்குல பஞ்சாக்கரம் சொல்லணும். இங்க வருங்க, மூக்குல பஞ்சாக்கரம் சொல்லணுமா? இப்ப நான் என்ன சொன்னேன், ஓம் நமச்சிவாய் மூக்குல சொன்னேன். இதுதான் மூக்கே நீ முரலாய். இந்த மூக்காலையும் பெருமான சிந்திக்கிறோம், கண்ணாலையும் பெருமான சிந்திக்கிறோம், காதாலையும் பெருமான கேட்கிறோம், நாவால நமச்சிவாய சுந்துறோம், உடம்பெங்கு திருநீர் பூசுறோம். இது 5 புலன்களாலையும் பெருமான நம்ம நிறைச்சு 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 பழகி 5 புலம் நம்ம விட்டு விலகினதுக்கு அப்புறமும் ஒரு பொருளை தேடுவோம். அந்த பொருள் சிவப்பொருள். அதுக்கு பேருதான் என்னது? மெய்ஞானம் என்றோம். அப்ப அறிவுக்கண் என்பது 5 புலன்களால அறிவு பொருளாகிய சிவத்தை நிரப்பி இந்த 5 பொருள்களும் இல்லாதப்ப அப்பாதது. இப்ப கவனிங்க, 5 பொருளையும் சிவத்தை நிரப்பிச்சோம்ல, நிறைச்சுக்கிட்டே இருக்கோம்ல. வீட்டுல விளக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, திடீர்னு கரண்ட் போயிடுது, தண்ணி தவிக்குது, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சூப்பர் பிரேமாமா, 100க்கு 100. டெய்லி நான் போன இடம் தான்டா, இனிமே எனக்கு என்ன தேவையில்லை, விளக்கும் தேவையில்லை, கண்ணும் தேவையில்லை. 4 ஸ்டெப் வைக்கிறேன், இந்த ரைட்ல திரும்புறேன், அங்க என்ன இருக்கும், செம்பு இருக்கும், டபக்குன்னு வந்து குடிச்சுக்கிறேன்ற மாதிரி புலன்கள் மூலமா தான் சிவபெருமான அனுபவிச்ச நாம இந்த புலன்கள்லாம் கலண்டு மனம் என்ற கருவியும் கலண்டு எல்லாம் கலண்டதுக்கு அப்புறமும் ஆன்ம அறிவின் மூலமாக நாங்க போய் நான் போனேன் இல்லையா, நான் போய் வந்து தண்ணி குடிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி என் உடம்புல எல்லா கருவி கரணங்களும் கலண்டதுக்கு அப்புறம் 36 கருவிகளும் கலண்டதுக்கு அப்புறம் அறிவின் கண்ணனது மூலமாக, அறிவின் மூலமாக சிவத்தை அடைவதற்கு பேருதான் முக்தி, சிவ யோகம். நான் சொன்னேன் இல்லையா, கனவுலையும் பெருமான நினைக்கணும், நனவுலையும் பெருமான நினைக்கணும், உறக்கத்திலையும் பெருமான நினைக்கணும், பேருறத்துக்கத்திலையும் பெருமான நினைக்கணும், உயிர் படங்களையும் பெருமான நினைக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அப்படின்னா நம்ம கனவுக்கு அப்புறம் என்ன போயிடும்? கனவுக்கு அப்புறம் என்ன போயிடும்? மனம், புத்தி, அந்த கருவிகள்லாம் கலண்டுரும். என்ன நல்லா கவனிக்க ஒரு நிமிஷம். நெத்தியில இருக்கிறப்போ எல்லா கருவியும் இருக்கும், நனவுல. கனவுல இருக்கிறப்போ பாதி கருவி கலண்டுரும். இப்ப என்ன பண்ணிட்டோம்?
இந்த கனவுக்கு அப்புறம் கீழே இறங்குறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கரண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கனவுக்கு அப்புறம் கீழே இறங்குறது கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சுன்னா என்னது? கண்ணும் தெரியாது, லைட்டு இல்ல. ஆனா என்ன பண்ணுவோம்? போய் தண்ணி எடுத்துட்டு வருவோம். குடிச்சு. ஏன் குடிக்க முடிஞ்சது? ஏன் தினமும் நான் பயிற்சி பண்ணேன் இல்ல, தினமும் எனக்கு தெரியும். நான் போய் தினமும் தண்ணி மோந்துட்டு வந்திருக்கேன். புதுசா இப்ப நான் போய் இப்ப திடீர்னு வந்து நான் வந்து சுசிலா அம்மா வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போயிடுச்சு. நான் எங்க வீடு மாதிரி விறுவிறுன்னு போய் தண்ணி குடத்தை எடுத்து கையை நீட்டு என்ன ஆகும்? வேற இடத்துல தானே இருக்கும். எங்க வீட்டுல இருக்கிறது ஏன்னா அவங்க வீட்டுல வேற மாதிரி இருக்கு இல்லையா, அம்மா வீட்டுல வேற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ நல்லா கவனிங்க, நான் தினமும் பயிற்சி பண்ணதனுடைய காரணமாகத்தான் என்னாச்சு, என் அறிவுல ஒரு விளக்கு ஏற்பட்டுச்சு. ஸ்ட்ரைட்டா நட, லெப்ட்ல போ. இந்த ஸ்ட்ரைட் லெப்ட்ல என்ன இல்ல? கண் இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல. அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவு மட்டும் இருக்கு. ஆக அந்த அறிவு பதிவின் மூலமாக தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, கரண்ட் போனோடனே. அந்த மாதிரி இந்த உடல் முழுவதும் இழந்ததுக்கு அப்புறமும், கருவி கரணங்கள் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமும் சிவத்தை பிடிக்கிறதுக்கு பேருதான் நிராதாரத்தவம். அதுக்கு பேருதான் சிவரூபம். கரண்ட் போனதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கரண்ட் இருக்கிறப்பவே தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும், தண்ணி எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல. ஆமா, கரண்ட் இருக்கிறப்பவே என்ன பண்ணணும்? தண்ணி பக்கத்துல வச்சுக்க கூடாது. தண்ணி எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். தண்ணி எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி காலம் உண்டாதவே காதல் செய்குவி. எப்ப உடம்புல இருக்கிறப்பவே என்ன பண்ண? பயிற்சி பண்ணிக்க. இந்த உடம்போட இருக்கிறப்பவே சிவபெருமான பயிற்சி பண்ணிக்க. கணமும் போய் சிவபூசை பண்ணு, சிவபெருமானுக்கு திருவடிக்கு பண்ணு, அவன் அடியார்களை வணங்கு, அவன் வணங்குறதையே பெருசா வச்சுக்கோ, பெருமானுடைய திருவடியே பேரருளாக நினை. இப்படியே நினைச்சுக்கிட்டு உயிர் இருக்கும் போது, உடம்பு இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சுக்கோ. இந்த உடம்பு என்ன பண்ணும்? திடீர்னு சொல்லிட்டு போகுமா, தம்பி நாளை கழிச்சு நான் போயிடுவேன், நீ பார்த்து சொல்லட்டுமா? சொல்லுமா தம்பி, நாளை கழிச்சு போயிடுவேன். நாளை கழிச்சு போயிடுனா திடீர்னு போறேன்ற, கொஞ்சம் இரு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லு. கேட்கவே கேட்காது. இந்த உடம்பு எப்ப நம்மளை விட்டு கழலும் என்ற செய்தி நமக்குள்ள இல்ல. அதனால இந்த உடலோடு இருக்கும் போது 5 புலன்கள்லையும் சிவபெருமான நிறைச்சிருங்க. ஒரு தடவை நிறைச்சா நிறையாது. ஒரு தடவை போய் தண்ணி குடிச்சு தண்ணி குடத்தை போய் குடிச்சுட்டு வந்தா தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு என்னைய பாருங்களேன், நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போவேன். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்களா? என்னன்னா, சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூல் போயிட்டு எங்க வீட்டுல திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, வீடை மாத்திட்டாங்க. வீடை மாத்தி நாங்க வந்து தாமரை வீதியில இருந்தோம். எங்க மதுரையில ஒரு தெருவுல வந்து ஃபுல்லா மலர்கள், ரோஜா வீதி, தாமரை வீதி, முல்லை வீதி அப்படின்னு ஒரு வீதி இருக்கு. முதல்ல தாமரை வீதியில இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மல்லிகை வீதிக்கு மாறிட்டோம். என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போவேன். போயிட்டு திரும்ப வரப்ப எங்க திரும்ப வருவேன்? பழைய வீடு இருக்குல்ல, பழைய வீடு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எங்க நடக்கிறேன்னு எனக்கே தெரியாது. கால் அதுவா நடந்து என்ன பண்ணும், பழைய வீட்டு வாசல்ல போய் நிற்பேன். அப்பதான் தெரியும், ஆகா வீட மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பழைய வீட்டுக்கு போவோம். அப்போ நான் பல காலம் நடந்து போய் அந்த வீட்டுக்கு வந்தனால என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாம என் கால் நடந்து போச்சு இல்லையா, என்னுடைய பிரஜையே இல்லாம என் கால் நடந்து போச்சு இல்லையா. அந்த மாதிரி சிவத்தை நாம வணங்கி 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 போற்றி போற்றி பயிற்சி செஞ்சாலத்தான் சிவரூபத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும்? கனவுலையும், நனவுலையும், பேருறக்கத்திலையும், உயிர் படங்கள்லையும் எல்லாத்துலயும் சிவத்தை பார்த்து சிவரூபத்தை அனுபவிக்க முடியும். இப்ப புரியுதுங்களா? அறிவன் கண் கொண்டு இறைவனை எப்படி பார்ப்பது? அறிவன் கண்டு ஒண்ணும் கிடையாது. இந்த புலன்களோட போய் பிராக்டிஸ் பண்ணி இந்த ஆன்மால கலக்கிற மாதிரி, இந்த ஆன்மாவோட அறிவுல கலக்கிற அளவுக்கு என்ன பண்ணும்? பிராக்டிஸ் பண்ணி ஃபைனலா இந்த புலன்கள் கலந்துட்டாலும் அட போடா எனக்கு யாரும் தேவையில்லை, ஏற்கனவே நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னன்னாலும் பரவாயில்ல, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம்னு சிவத்தையே நினைக்கும்ல. இது அப்படியே இந்த உடம்புல இருக்கக்கூடிய 36 கருவிகளும் கலண்டதுக்கு அப்புறமும் இது சிவத்தை நினைக்குதுன்னா அதுக்கு பேருதான் முக்தின்னு அர்த்தம். அப்போ
எப்ப சிவத்தை நினைக்க முடியும்? சிவம் யாருன்ற அந்த ஆழமான தன்மை புரிஞ்சாதான் நினைக்க முடியும். ஏன் முதல்ல நினைக்கணும்? கேட்கலாம்ல கேள்வி. அவன் யாரு? அவனை நான் ஏன் நினைக்கணும்? அவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு? அவன் நினைச்சா என்ன கிடைக்கும்? இப்படி எல்லாம் பல கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்து அவனுக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு சொல்லி அவனை வணங்குவதனால, அவனை நினைக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? அதுதான் அறிவு. சிவம் தான் அறிவு. அது ஒன்ன மட்டும்தான் நினைக்கிறது மட்டும்தான் முற்றறிவு. வேற எதுவுமே அறிவு இல்லைன்னு சிவ சிந்தனையிலேயே இருக்க அதுதான் நமக்கு பெனிஃபிட்ன்றத ஆன்மாக்குள்ள அழுத்தி சொல்லுவதுதான் போற்றி திருவள்ளுவர். சிவனை தவிர வேற எதை நினைச்சாலும் என்னதான்? சிவனை தவிர வேற எதை நினைச்சாலும் என்னதான்? என்னது? மறுபடியும் பிறப்பு உண்டுங்க. ஆமா, இல்ல ஸ்டாலினையா சொல்ற மாதிரி எந்த பயனும் இல்லை. டோட்டலி வேஸ்ட். டோட்டலி வேஸ்ட். ஆக சிவத்தை தவிர வேற எந்த பொருளை நீங்க நினைப்புல வச்சிருந்தாலும் சிம்பிளி வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். அடிக்கடி நமக்கு செந்தில் சொல்லுவார்ல, காமெடி நடிகர், சிம்பிளி வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சிவத்தை தவிர எந்த பொருளுக்குள்ளே நம்ம உனக்கு அழுந்தி அதை நினைச்சோம் அப்படின்னா அது வேஸ்ட். ஆனா சிவத்தை நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ப்ராஃபிட். நீங்க உங்களையும் அறியாம என்னை கவனிங்க, 63 பேர் நாயன்மார்கள் மாதிரி அமர்ந்து இருக்கிறீங்க. உங்களையும் அறியாம பல பிறவிகள்ல துளி துளியா பேராண்டுகளாக சிவபெருமான நினைத்த தவத்தின் பயனாகத்தான் இந்த கலிகாலத்திலையும் நாம இந்த நேரத்திலையும் சிவபெருமான அழுத்தி வலுத்தி நினைச்சிட்டு இருக்கோம். ஏற்கனவே செஞ்ச சிவ பயன்தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அழுத்தி நினைச்சதுக்கே, அப்போ அங்கொன்னும் இங்கொன்னுமா நினைச்சதுக்கே நம்ம இப்படி நினைச்சிட்டு இருக்கோமே. இந்த பிறவியில சிவன் தான் பெருசுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் அவனை நினைக்க மறக்கலாமா? ஆரூர் ஆணை மறக்கலுமாமே, ஆரூர் ஆணை மறக்கலுமாமே, மறந்துன்னை திணைத்தனவும் மறந்து உய்வனோ, திணைத்தனவும் மறந்து உய்வனோ, அன்னே உன்னை அல்லால் இன்னை இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே அப்படிங்கிற நினைப்புக்குள்ள நாம வந்து, நமக்குள்ள மற்ற விஷயங்கள் வரும். நம்ம பிள்ளைங்க நினைக்கிறோம், நம்ம வேலையை நினைக்கிறோம், என்னதான் இருந்தாலும் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே பின்னாடி எங்க அப்பா இருக்கான் வந்திருக்கான். ஏதோ ஆனந்த சொன்னா நாம சிவபெருமான் நினைச்சுக்கிட்டே இருந்தா நல்லதாமே. அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தா இந்த ஆன்மா உடம்பு கலண்டதுக்கு அப்புறமும் அவனையே நினைச்சுக்கிட்டு, அதுக்கு பேர் தான் முக்தியாமே. இந்த ஈஸியான டெக்னிக் தெரிஞ்சு போச்சு. அதுக்காகத்தான் பூசணை செய்யறோமா. இப்போ திருவாசக சிந்தனையில பாத்தீங்கன்னா சிவ சிந்தனைக்கு தான் முக்கியத்துவம் இருக்குமே தவிர, கிழக்க பார்த்து நிக்கணும், உலர்ந்த ஆடை உடுத்தணும், கழுத்துல 8 மணி போடணுமா, 108 மணி போடணுமா, நெத்தியில 3 பட்டை போடணுமா, இல்ல 4 பட்டை போடணுமா, 36 இடத்துல போடணுமா, 16 இடத்துல போடணுமா, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா, மேல நமஸ்காரம் பண்ணணுமா, எந்த குருநாதர்கிட்ட எங்க தீக்கை வாங்கலாம், எந்த பேச்சும் கிடையாது. சிவ சிந்தனை செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கோம். இதெல்லாம் சிவ சிந்தனை செய்வதற்கு உதவி செய்வது. ஆனா என்ன பண்றோம்? அதையே புடிச்சிட்டு சிவபெருமானை சிந்திக்க மாட்டோம். ஒருத்தர் கேக்குறாரு, ஐயா சந்தனம், நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன எல்லாம் கவனிக்கல. ஐயா அடியார்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுசிலா அம்மா மத்தவங்க எல்லாம் பார்க்கணும். நான் ஜானகி அம்மா எல்லாம் பார்த்துட்டேன். போயிட்டேன். பார்த்துட்டு நான் திரும்ப பர்ச்சேஸுக்கு போயிட்டேன். திரும்ப அவங்களெல்லாம் தூக்கி கார்ல தள்ளி விட்டு, நீங்க முன்னாடியே போங்க, முக்கியமான விஷயம் வாங்க சொல்லிட்டு வந்துட்டு நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன். எனக்கு அந்த நேரம் ரொம்ப பிடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அடியேன் வந்து ஒரு 8 வருட காலமா பள்ளியறை பூஜை பார்க்காத நாள் ஒரு நாள் கூட இல்லை. 8 வருஷமா தொடர்ந்து பள்ளியறை பூஜை பார்த்திருக்கேன். அது வந்து அடியனுக்கு பெருமையா இல்லை, சொல்லும் போது ஆணவத்துல சொல்லல, ஒரு சந்தோஷத்துல சொல்றேன். இப்பெல்லாம் அடியனுக்கு இந்த வட்டம் போட இல்ல, மீனாட்சியும் பார்க்கல, சொக்கநாதையும் பார்க்கல. மீனாட்சி நான் தான் எங்க மீனாட்சி வரிசையா பாத்துட்டேன். வாசல்லையே வச்சு பாத்துட்டு இத்தனை மீனாட்சி, இவங்களை நம்பாம நான் ஏன் உள்ள போய் பாக்கணும்? வந்தது உயிருள்ள மீனாட்சி, அப்புறம் நான் எதுக்கு போய் அங்க போய் பாக்கணும் அப்படின்ற வைராக்கியத்துல தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அடியார்கள் திருப்படியை வணங்கி நான் நின்றுட்டு இருக்கேன், ரொம்ப மன சந்தோஷம். அப்போ வந்து வெளியில வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஐயா தினமும் சந்தனம் அரைச்சு கொடுக்கறதுக்காக நான் பணி செய்ய வரேன்,
அப்படின்னு பேசுறாங்க. நான் கேட்கறேன், அடியார்கள் பேசுறதை செவிமடிப்பேன். யாராவது சிவத்தை பத்தி பேசினாங்கன்னா ஒட்டு கேட்கறது அடியாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிவத்தை பத்தி பேசுறப்ப நமக்கு அப்படியே காதுல அப்படியே குழையும். அவங்க சிவத்தை பத்தி அதாவது நாங்க அந்த வேலை செஞ்சோம் இந்த வேலை செய்யறது சொல்றப்போ அவங்களுக்கே தெரியாம ஒட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்ப நின்றுட்டு அவங்ககிட்ட கேட்கிறேன். அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஐயா இந்த மாதிரி தினமும் சந்தனம் அரைச்சு கொடுக்குறேன் சுவாமி, இந்த மாதிரி பணிகள் செஞ்சா இனிமே நாங்க சொக்கநாதர எல்லா கியூல நின்று பாக்குறாங்கல்ல, அப்ப நான் டைரக்டா போய் பார்க்க முடியும். இனிமே எங்களுக்கு கியூ இருக்காது இல்ல, கியூ இல்லாம நாங்க போய் பாத்திர முடியும் அப்படின்ற மாதிரி ஐயா கேட்டார். நான் நினைச்சுக்கிட்டேன், சந்தனம் அரைச்சு கொடுத்தீங்கன்னா இந்த கியூ இல்ல, எந்த கியூ இல்லாம கையிலை சொக்கநாதரையே போய் பார்த்துடலாம். உண்மையான இந்த சொக்கநாதரை பார்க்கணும்ன்ற நினைப்போட இதை அரைக்கணும் அவசியம் இல்லை. நான் அவனை பார்க்க போறேன்ற நினைப்போட தான் அரைக்கணுமே. அப்படிங்கிறப்போ நாம செய்கின்ற பக்திக்கெல்லாம் என்ன ஒரு முத்திரை கொடுத்துடுறோம்னா சின்ன சின்ன வளையத்துக்குள்ளேயே நின்றுரும். ஆனா திருவாசக சிந்தனையில மட்டும்தான் நம்ம பக்தி கையிலை பெருமான மடியில தூக்கி வைப்போம், ஆரூர் பெருமான நெஞ்சில தூக்கி வைப்போம், திருப்பெருந்துறை நாதனை தலையில தூக்கி வைப்போம். இப்படி எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சு நாம நிக்கிற காட்சியாக அமைவதுதான். ஆக ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவத்தை நினைப்பதுதான் இங்க வேலையே. அது எப்படி நினைக்க போறோம் அப்படிங்கறதான் இந்த போற்றி திருவள்ளுவர். அவனை ஏன் நினைக்கணும், அவன் நினைக்கிறதால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, அவனை நினைக்கிறனாலதான் இந்த ஆன்மாவுக்கு உயிர். ஏன்னா அதுதான் அறிவு பொருளே, அதுதான் அழியாத பொருளே, அதுதான் நித்திய பொருள், அதுதான் நிலைத்த பொருள், அதுதான் ஆனந்த பொருள், அதுதான் அழிவில்லா ஆனந்த வாரிதி. அதை நினைச்சாதான் எனக்கு ஆனந்தம் வரும். அதை நினைக்கிற அறிவை பெருமான் கொடுத்திருக்காரா? நம்ம நீங்க ஒரு நிமிஷம் கவனிக்கல, இன்னைக்கு நாம சிவபெருமான நினைக்கிறோமோ இல்லையோ, என்ன கவனிங்க, சிவபெருமான நாம் கனவுலையோ நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, ஆனா சிவபெருமான் தான் நினைக்க வேண்டிய பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல? சிவபெருமான நினைக்கிறோமோ இல்லையோ, சிவபெருமான் தான் நினைக்க வேண்டிய பொருள், மத்த பொருள் எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுவே இந்த பிறவியில நாம் செஞ்ச பெரும் தவம் தான். நாம நினைக்கல, ரெண்டாவது வேலை. எது சிறந்தது? கண்ணாடி கல்லு பெருசா வைரக்கல்லு பெருசான்னு கேட்டா வைரக்கல்லு தான் பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு நாள் வைரக்கல்லை எடுத்துருவோம். ரெண்டும் ஒண்ணுதான் நினைப்பு இல்லாம வைரக்கல்லு தான் பெருசுன்னு நினைக்கிறப்ப வைரக்கல்ல ஒரு நாள் எடுத்துருவோம். ஆனா எதுவுமே தெரியாம இருக்கு. அதனால அவங்க கவனிச்சுக்கோங்க, இந்த பிறவியில சிவ நினைப்பு தான் சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, சிவ நினைப்பு திறந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டதை விட மத்த நினைப்பு வேஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஆமாவா இல்லையா? மத்த நினைப்பு வேஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுவே நாம இந்த பிறவியில ஜெயிச்சிட்டோம். இனி அடுத்த பிறவி போட்டாலும் சாமி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போற மாதிரி பிறவியாத்தான் போடுவான், கவலைப்படாதீங்க. பிறவாமை வேண்டாம் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டாம். உன்னை நினைக்கிறது மறவாமை வேண்டாம். அதனால பெருமானே அவனை நினைக்கிறதுக்கு திருவாசக சிந்தனை உதவி செய்யுது, அவ்வளவுதான். திருவாசகம் பேசுறதுல எனக்கு முக்கியத்துவம் இல்லை. அவனை நினைக்கிறோம், அவனை எப்படி வேணாலும் டிசைனா நினைக்கிறதுக்கு என்ன நினைக்கிறதுனா, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நிறைய பார்த்துட்டோம். என்னையும் ஒருவனாக்கினா ஆக்குதல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆக்குறதுனா நிறைய ப்ராசஸ் ஒரே வார்த்தையில சொன்னா அதுக்கு பேர் என்னது? கடுமையான பல ஆக்குதல். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்குதல். அப்போ ஆக்குதல்னா ஒண்ணும் கிடையாது, பல காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ ஒரே வார்த்தையில சொல்றதுக்கு பேரு ஆக்குதல். பல கடினமான செய்முறைகளை ஒரு வார்த்தையில சொல்ற. அப்போ என்னையும் ஒருவன் ஆக்கினா எங்கிருந்தோ என்னை என்ன பண்ணிருக்கான், அவனுடைய அடியார் திருக்கூட்டத்துல ஒருவனை ஆக்கியிருக்கான். அது பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு நான் நான் என்னவா பிறந்தேன், நான் எறும்பா பிறந்தாலும் கூடயே உட்காந்துருந்தான், புல்லா பிறந்தாலும் உட்காந்துருந்தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேசா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பல முதிர்ச்சோலையில் மரமாவேன், பசும் புல்லானாலும் தணிகை மலையில் புல்லாவேன், கருங்கல்லானாலும் இறைவன் அருளால் கல்லாவேன். நான் மாத்தி ஏதோ பாடிட்டேன், மன்னிக்கணும். இருந்தாலும் அப்ப என்னன்னா, கல்லானாலும் என்னானாலும் அவன் திருவடிக்கு. அதனால நாம என்ன நீ நினைச்சிருக்கீங்க, நாம எறும்பா பிறந்திருந்தாலும் எங்கதான் பிறந்திருப்போம், ஏதோ கோயில்ல ஊறுகின்ற அந்த வழிந்தோடுகின்றத சாப்பிட்டு இருந்திருப்போம். அதனாலதான் எறும்பா பிறந்த நமக்கு சின்ன அறிவு வந்துருச்சு. அதுக்கடுத்து ஈசலா பிறந்த நாம என்ன பண்ணோம், கோவில்ல ஏதோ ஒரு இதுல வவ்வாலா பிறந்த நாம தலைகீழ கோவில தொங்கிருக்கோம். பறவையா பிறந்த நாம கோவிலே இருந்திருக்கோம்.
மாடா பிறந்தனாம கோவில் அந்தவனத்துல இருந்திருக்கும், செடியா பிறந்தனாம கோவில் அந்தவன பூக்களாவே இருந்திருக்கும். இப்படி பல பிறவிகள் தோறும் அவனுக்காகவே தவம் செஞ்சு காத்திருந்தனால இந்த ஆன்மாவை இந்த பிறவில எப்படியாவது எடுத்துடணும்னு நான் முடிவு பண்ணிட்டான். இந்த பிறவியோட தூக்கிடணும்னு முடிவு பண்ணி நம்ம திருவாசக சிந்தனையில போட்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்ண. அதுல ஆக்குதல்னு அதான் அர்த்தம். எங்கேயோ இருந்த நம்மள இப்படி கொண்டு வந்து ஆக்கிட்டான். என்னையும் ஒருவன் ஆக்கி. இருங்கழல், இருங்கல்னா என்னது? இருங்கழல்னா எப்பொழுதுமே இருக்கின்ற கடல். இந்த பிறவில மட்டும்தான் அவன் திருவடி சூட்டிருக்கானா? இல்ல, அவன் எப்போதுமே சூட்டிருக்கான். நமக்கு இப்பதான் தெரியுது. திருவடி சூட்டுதல் என்ன அர்த்தம்? சென்னி மீது வைத்தல் என்ன அர்த்தம் சாமி? என்ன அர்த்தம்? திருவடியை தலையில சென்னியில வைக்கிறாருங்க ஐயா. அப்படியா? இப்ப தலையை தொட்டு பாருங்க, தட்டுப்படுதா? திருவடி தட்டுப்படுதா? இல்லைங்க ஐயா. இல்ல, அப்புறம் என்ன அர்த்தம்? அவருடைய நினைவை எப்போதுமே அழியாமல் வைத்திருப்பதுங்க ஐயா. சென்னியில் சூட்டுதல் அப்படின்னா என்னன்னா, நினைவுல வைத்துக் கொள்ளுதல் பேர் தான் சென்னியில் சூட்டுதல்னு பேரு. அவனை மறக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் சென்னியில் சூட்டுதல்னு பேரு. திருவடியை சென்னையில் தூட்டுதல். என்னையும் ஒருவனாக்கி இருங்கள், எப்பொழுதுமே அவனுடைய திருவடிக்கள். சிவபெருமானுடைய திருவடி என்பது என்ன? 5 6 கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். 1 2 என்று வரிசைப்படுத்துக. சிவபெருமானுடைய திருவடி 6 விதமா திருவடி இருக்கும். அன்பு, அருள், 5 எழுத்து. சரி, வேற ஆன்சர். சிவபெருமானுடைய திருவடி மொத்தம் 6. என்ன 6? ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். நமச்சிவாயம். சரி, நமச்சிவாயம் 1. சரி சரி, இப்ப என்ன பண்றீங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா, இன்ப கடலில் ஆறானவன். இன்ப கடல்ல ஆறானவன். எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் அண்டாவை கவுத்துக்கோங்க. எல்லாரும் அண்டாவை கவுத்து அது மேல இப்ப ஏறி நிக்கணும் நீங்க எல்லாரும். ஏன்னா இத நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் மறந்தாச்சு. அதனால அண்டாவை கவுத்து அதுக்கு மேல இப்ப ஏறி நிக்கணும். அதுதான் பனிஷ்மெண்ட். புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு ஒரு தடவை விட்டுறேன். ஆனா அடுத்த முறை இறைவனோட திருவடியை பற்றி பேசும்போது மறந்தீங்கன்னா கன்ஃபார்மா அண்டா மேல ஏறி நின்று ஒரு போட்டோ எடுத்தா தான் அடுத்த முறை திருவாசிந்தனைக்கே வரணும்னு சொல்லி ஒரு ரூல் போட்டுருவோம். ஆமா, சரிங்களா? சரி, நல்லது, மறக்க கூடாது. இறைவனுடைய திருவடி யாருமே வர மாட்டாங்க ஐயா. அடுத்த அமருக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்படி பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க? எங்க அடியார்கள் அண்டா மேல ஏறி நின்று போட்டோ போட்டு வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. அந்த அளவுக்கு அடியார்கள் யார முடியாதுங்க ஐயா. யாருன்னா கீழே விழுந்துருவோம். வீட்டுல அண்டா இருந்தாலே ஏற முடியும். அதுவே இருக்காது. அது என்னவோ உண்மைதான். எல்லாத்தையும் சேர் மேல ஏற சொல்லிடலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். சரி, அப்போ கவனிங்க. என்னன்னா இறைவனுடைய திருவடி என்பது என்னன்னா, முதல்ல அன்னை பராசக்தி, அவதான் திருவடி. திருவருள் தான் அவனுடைய முதல் திருவடி. அன்னை பராசக்தி அவனுடைய முதல் திருவடி. 2வது நமச்சிவாய மந்திரம் திருவைந்தெழுத்து அவனுடைய இன்னொரு திருவடிக்கு. அந்த திருவடியை வேற டைமென்ஷன்ல பாக்குது, அதுதான் திருவடி. அன்னை பராசக்தியும் திருவடியும் வேற இல்ல, திருவைந்தெழுத்தும் திருவடியும் வேற இல்ல. புரியுதுங்களா? திருவைந்து திருவடியும். அதுக்கடுத்து என்னது? அன்பு. அன்புங்கிறதும் அவனுடைய திருவடி தான். கருணைங்கிறதும் அவனுடைய திருவடி தான். அன்பு, கருணை. வந்துருச்சுங்களா? திருவடி அதுதானே ஐயா, அன்பும் அருளும். ஐயா, நம்மளுக்கு தீமை செஞ்சவங்களையும் பொறுத்தல் தலைன்னு சொன்னீங்க. அது இங்க வராது. ஒண்ணு அன்னையின் அன்பு, 2 நமச்சிவாய மந்திரம், 3வது அன்னையின் கருணை, 4வது அடியார்கள் திருவடியை பெற்றுவது, 5 வேல். இல்ல அன்னையின் கருணை இல்ல. அன்னை பராசக்தி தனியா. அன்னை பராசக்தி ஒரு திருவடி, திருவைந்தெழுத்தும் திருவடிதான். அடுத்து கருணை திருவடிதான். அன்பு அது ஒரு திருவடி. 5வது அடியார்கள் ஒரு திருவடி. 6வது வேல் திருவடி, அவனுடைய திருவடி.
இப்போ 5. அப்ப அன்னை பராசக்தியும் அவனுடைய திருவடியும் வேற வேற இல்ல. திருவைந்தெழுத்தும் அவன் திருவடியும் வேற வேற இல்ல. அன்பும் அவனுடைய திருவடியும் வேற வேற இல்ல. கருணையும் அவன் திருவடியும் வேற வேற இல்ல. அடுத்து அடியார்களும் அவனுடைய திருவடியும் வேற வேற இல்ல. வேலும் அவனுடைய திருவடியும் வேற. 6 பொருளும் திருவடிதான். புரிதுங்களா? புரிதுங்களா? ஒருத்தவங்களுக்கே பேர் இருக்கும் ஊர்ல. அவன் பேர் ஆனந்துன்னு சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாவது சொல்லுவோமா? எப்படி சொல்லலாம்? சும்மா 6 புனை பேர் இருக்கும்ல. ஒருத்தர் தான். ஏன்னா 6 பேர் சொல்லி கூப்பிடுவோம்ல. ஒருத்தர் தான். இப்போ வாரியல்னா என்னது? வாரியல்னா திருநெல்வேலிக்காரங்க யாராவது இருக்கீங்களா? சீமாருன்னு சொல்லுவாங்க. விளக்கமாறுனாலும் என்னது? விளக்கமாறு தான். சீமாறுனா என்னது? அதுவும் விளக்கமாறு தான். அப்புறம் இது வழக்கம். அப்போ ஒரு பொருள் தான் 5 சொற்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி இறைவனுடைய திருவடி ஒண்ணுதான். ஆனா அதுக்கு 5 விதமான குறியீடுகள் இருக்கு. இறைவனுடைய திருவடி ஒண்ணுதான். அந்த திருவடி என்ன? முதல்ல அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தியும் திருவடியும் வேற வேற இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, நான் சாமியை கும்பிட மாட்டேன், அம்பாவை கும்பிட மாட்டேன், சிவபெருமானை மட்டும் கும்பிடுவேன்னா திருவடியை கும்பிடலன்னு அர்த்தம். அவங்க திருவடியை வணங்கலன்னு அர்த்தம். அன்னை பராசக்தி இறைவனுடைய திருவடியாத்தான் வணங்கணும். ரெண்டாவது அறிவு. அன்பு. அன்பு நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா அவன் திருவடி இல்லைன்னு அர்த்தம். அன்பு. கருணை. அன்புன்னு என்ன அர்த்தம்? பிடிச்சவங்கிட்ட அப்படியே பொங்கி வந்தா அன்பு. கருணை என்பது என்ன? பிடிக்காதவங்கிட்டையும் வந்தா கருணை. பிடிக்காதவங்கிட்டே வரும். ஐயோ பரவாயில்ல, எனக்கு பிடிக்காது, ஆனா அவன் நல்லா இருக்கணும், கீழே விழுந்துட்டான், பாவம் நல்லா இருந்துட்டு போறான் அப்படின்னு அவனுக்காக பச்சாவதம் படுறோம் இல்லையா? கருணை. சோ அன்பு, கருணை. அதுக்கடுத்து திருவருள். திருவருளுக்கு பேர் தான் அன்னை பராசக்தி. திருவருள். 4வது என்னது? திருவைந்தெழுத்து. நமச்சிவாய மந்திரம், கருணை, அடியார் திருவடி, அப்புறம் வேல். அடியார்கள் திருவடிங்கய்யா, வேலுங்கய்யா. இப்போ இந்த 5ஐயும் நம்ம கொடுத்துருக்கானா? அடியார்கள் திருவடியை கொடுத்துட்டான், அன்னை பராசக்தியை கொடுத்துட்டான், அன்பை கொடுத்துட்டான், கருணையை கொடுத்துட்டான், அதுக்கடுத்து திருவைந்தெழுத்தை கொடுத்திருக்கான், அதுக்கு மேல வேலையும் கொடுத்திருக்கான். ஆக நமக்குத்தான் இருங்கடலை வச்சுட்டான். அவனுடைய 5 விதமான கல்களையும் நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டான். இது என்ன பண்ணக்கூடாது? இந்த 6 பொருளை என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. அதுக்கு பேர் தான் சென்னியில் சூட்டுதல்னு பேர். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. அப்ப இந்த 6 பொருள்களையும் மறவாமல் நாம நிற்கிறதுக்கு பேரு தான் சென்னியில் வைத்தல். நம்மள என்ன பண்ணிட்டான்? எங்கேயோ இருந்த நம்மளை கூட்டி கஷ்டப்பட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணி அடியார்களை மாத்திட்டான். அதான் என்னைக்கும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில். அவனுடைய திருவடியை சென்னியில வச்சு அதை மறக்காம வச்சுட்டான். வச்சவன் எனக்கு என்னவா இருக்கான்? சேவகனாக இருக்கான். எனக்கு சேவகனாக இருக்கான். அவன் எனக்கு எஜமானனா இல்ல. அவன் எப்படா இந்த பிள்ளை வரும், இந்த பிள்ளைக்கு எப்படியாவது இதை கொடுத்துட முடியாதா? இது தாய் கூட ஒரு மலம் தான் கழுவுவான், அதுவும் 5 வயசு வரைக்கும் தான் கழுவுவான். இவன் என்ன பண்றான்? எடுக்கின்ற பிறவிதோறும் மும்மலங்களை கழுவிக்கொண்டே இருக்கான். சாகிற வரைக்கும் கழுவுறான். செத்ததுக்கு அப்புறம் உடம்பு அந்த மலம் என்று சொல்லுகின்ற சாம்பலாகி போனாலும் அந்த சாம்பலை தன் மேல சூடிக்கொள்கின்ற ஆற்றலுடையவனை சேவகன் என்று சொல்லாம என்ன சொல்ற? அப்போ இவன் யாரு? நம்முடைய சிவபெருமான் யாருன்னா, நம்மளை கஷ்டப்பட்டு ப்ராசஸ் பண்ணி நம்மளை ஒருவனாக்கி அவனுடைய திருவடி என்று சொல்லுகின்ற 6 விதமான பொருட்களை மறவாத தன்மையை தன்னை தலையில வச்சு சூடி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. அப்போ இந்த போற்றி சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா, முதல்ல அவங்க அடியாரா இருக்கணும். 2வது அவனுடைய 6 விதமான திருவடிகளை மனசுல நினைந்து கொண்டே இருப்பவராக இருக்கணும். எதெல்லாம்? நமச்சிவாய மந்திரம் சொல்லணும், அடியார் திருவடியை பற்றணும், அன்போட இருக்கணும். சிலவங்க பாத்துறீங்களா? நெத்தியில திருநீர் பூசுவாங்க, நமச்சிவாய மந்திரம் சொல்லுவாங்க, அடியார் திருவடியில வணங்குவாங்க. ஆனா அடியாரை தவிர வேற யாரு வந்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவாங்க. பாத்தீங்களா? ஏய் அங்கிட்டு போ, இல்ல யாரும் வரக்கூடாது, இதெல்லாம் அடியார்களுக்கு இடம்,
இல்ல வரக்கூடாது. அவங்க அன்பு அன்பு இல்லைங்க ஐயா, அன்பு இல்லை, அன்பு இல்லாம இருக்கிறதுங்க ஐயா. ஆணவம் அதிகமா இருக்குங்க ஐயா, அவங்க கிட்ட தான் ஆணவம் அதிகமா இருக்கு. ஆக அன்பு இருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன் உங்ககிட்ட. சிவனடியார்னாலே என்ன என்ன இலக்கணம்? அன்பும் கருணையும் இருந்தா மட்டும்தான் சிவனடியாரு. அன்பும் கருணையும் இல்லைன்னா அது பேரு வேடம் தான், சிவ வேடம் தான். வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். நீங்க திருநீர் கூட பூசாம இருங்க, நமச்சிவாய மந்திரம் கூட சொல்லாம இருங்க, வேல் வணங்காம இருங்க, அன்னை பராசக்தியை மறந்துருங்க. ஆனா அன்பு கருணையோட இருந்துட்டீங்கன்னா இந்த 4 பேர் உங்ககிட்ட வந்துருவாங்க. அன்பும் கருணையும் இல்லாம நீங்க எத்தனை வழிபாடு செய்தாலும் அது பெறும். அது அன்பு நமக்குள்ளதான் வர வேண்டும். நான் அடியார் திருக்கூட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடியார் திருக்கூட்டம், எந்த திருக்கூட்டம் சொன்னா என்னை தூக்கி போட்டு 4 பேர் மிதிப்பாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த திருக்கூட்டம் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி உரைப்பு பார்க்கவே முடியாது. திருநீரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருநீரை நெத்திய பூச மாட்டாங்க, அப்படியே மூஞ்சி பூரா பூசிக்குவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு கொடுத்த குழு. கண்டிப்பா அவங்க அடிப்பாங்க. இல்ல இல்ல கண்டிப்பா அவங்க அடிப்பாங்க. அடிச்சுட்டு வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருநீர் என்ன பண்ணுவாங்க, முகம் பூரா பூசிக்குவாங்க, உடம்பு பூரா பூசிக்குவாங்க, ருத்ராட்ச மாலையும் தரந்தரமா போட்டுக்குவாங்க, அப்படியே போட்டு தரையில எல்லாம் விழுவாங்க, உருளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அடியவர்கள் அல்லாது யாராவது வந்தாங்கன்னா ரோடு திருநீர் கூட கொடுக்க மாட்டாங்க கையில. அடியை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்ல, யாரோ ஒருத்தவங்க திருநீர் கேட்கறாங்க. ஐயா அடியா திருக்கூட்டம் பார்த்தோன்னே எல்லாரும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, திருநீர் கேட்கறாங்க கையில. அவங்களுக்கு எல்லாம் ஐயா கொடுக்க கூடாதுங்க, அவங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க திருநீரை. அவங்க எல்லாம் திருநீரை வேஸ்ட் பண்ணி அந்த திருநீரை வேஸ்ட் பண்ணுவாங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் திருநீரை ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம நீங்க சரியா பயன்படுத்துறீங்க போல அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டு. அப்போ அன்பு இல்லாத விஷயத்த வச்சுக்காங்க. அப்போ இப்ப என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்று சொல்ல வேண்டும் என்றால் அடியவராக இருற்றல் வேண்டும். 6 விதமான திருவடிகளை தொடர்ந்து நாம் என்ன பண்ணோம், நாம அதை மனதிலே வைத்து சென்னி மேல் சூட்டி கொண்டோம் என்றால் அந்த சேவகனுடைய சேவகம் புரியும். அவன் நீங்க செஞ்சாலும் செய்யாட்டினாலும், அவனை எத்தினாலும், அவனை வரப்ப போடா நானும் அவன் கூட வரமாட்டேன் போடா அப்படின்னு அவனை இங்க தள்ளி விட்டாலும், காலை வச்சு எத்தி விட்டாலும் என்ன பண்ணுவான், அந்த சேவகன் நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இத பார்த்துட்டு சொல்றாரு, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி புழுவினை சுருக்கும் புழுத்தலையேனுக்கு மெய்மையே ஆன சிவபதம் அருளிய அளித்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வதி. அதுல பாத்தீங்கன்னா என்னை தொடர்ந்து அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த அறமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. சிவா திருச்சிற்றம்பலம். இது பிடித்த பத்துதார சாமி. ஒரே நிமிஷம், 3வது பாட்டு. ஒரே நிமிஷம். அதுல ஒரு வார்த்தை வரும், என்ன தொடர்ந்து அது என்னது பிடித்த, எங்க இருக்கு பேஜ், எனக்கு பிடித்த 426. ஒரே நிமிஷம், அந்த இடத்த மட்டும் சொல்லிட்டேன். அதுக்காக அது சொல்றதுக்காகத்தான் அப்படியே வந்தேன். ஒரு நிமிஷம் இதோ சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் சாமி, முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு பஞ்சாயத்துனா எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அதான் இதுல என்னை தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருமே, உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. இல்ல இல்ல அப்படி இல்ல, என்னை பின் தொடர்ந்து, அதாவது தொடர்ந்து வந்தானேன்றோம். செம்மையான சுத்தம் அடித்த சரி ஓகே, அது வரட்டும். அதுல சொல்லுவாரு சாமி, என்ன பண்ற நீ, நான் வேணான்னு சொன்னேன், என்னை தொடர்ந்து என்னை பின்னாடியே ஃபாலோ, அந்த பிடித்த பத்திலாம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு தெரியல, என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தேடா. நான் உன்னை வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னது எனக்கு அதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன பாட்டு, சின்ன தாயவள் தந்தராசாவே
அதுல பாத்தீங்கன்னா அவர் போயிட்டே இருப்பாங்க, அவங்க ஸ்ரீவித்யா பின்னாடி இவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாரு. ஐயா பால் இணைந்து விட்டு அந்த பாட்டுல வருதுங்கய்யா. பால் இணைந்து விட்டு தாயினும் சால பருந்து நீ பாவியனுடைய ஊகினி உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாயி தேனினி சொரிந்து புறம் திரிந்த செல்லுமே சிவபெருமானி யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதிலேயே. இதுதான் புறம் திரிந்த இந்த புறம். நான் உன்னை பார்க்காம நான் போயிட்டே இருந்தேன், எத்தி விட்டுட்டு இருந்தேன். போடா டே வர முடியாதா, போடா டே போடா வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, பின்னாடி வருவானா? நாய் எல்லாம் என்ன பண்ணுவோம், அடிச்சாலும் என்ன பண்ணுவோம், திரும்பி பார்க்க அப்படி மெதுவா வரும். யாரு நாயின்னு தெரியல ஏங்க, யாரு நாயி? அவனுக்கு நான் நாயா? அவனுக்கு நான் நாயா? யாருக்கு யாரு நாய்? நான் வேணான்னு சொன்னாலும் எனக்கு பின்னாடியே வரானே. உனக்கு நான் உன்னை சொல்றேன், நான் கேட்கவே மாட்டேன்னு சொன்னாலும் எப்பயாவது கேட்பையான்னு சொல்லி பல பிறவிகள் தோறும் பின்னாடியே வரானே. யாருக்குடா நாயி? நான் உனக்கு சோறு போடல, சோறு போட்டாதான் நாய் வேலை செய்யும். ஒரு தடவையாவது ஒரு கவலம் சோறு போடணும். இத்தனை பிறவிலையும் உனக்கு சோறு வச்சிருப்பேன் நான் சாமி. ஆனாலும் என்ன செஞ்ச, என்ன பிடிச்சிருக்கு, என் பின்னாடியே இப்படி வந்திருக்கியே, நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கேனா நானு? நாய்க்கு கூட ஏதாவது ஒரு தடவை போட்டாதான் கடைசி வரைக்கும் வரும். நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே, இப்பதான் பண்றேன். இப்பதான் உனக்கு நான் கொஞ்சம் உனக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு அது கூட எனக்காக பண்ணிக்கிறேன். உனக்கு பண்ற அபிஷேகமா இருக்கட்டும் எல்லாமே எனக்காக பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஏதாவது பண்ண முடியுமா? எந்த ஈசா உடலிடம் கொண்டாய் யாழினல் இதற்கு ஒரு கைமாறு. என் உடம்புக்கு எனக்கு வந்திருக்கேன், இதுக்கு எப்படியாவது கைமாறு செய்ய முடியுமா? உனக்கு நான் ஏதாவது பண்ணிருக்கேனா? யோசிச்சு பாருங்க. சிவபெருமானுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அவனுக்கு நாம ஏதாவது பண்ணிட முடியுமா? நாம நினைக்கிறோம் அவனுக்கு பால் ஊத்திருக்கோம், அவனுக்கு இது எல்லாம் யாருக்காக தான் பண்ணிருக்கோம்? நமக்காகத்தான். அவனுக்காக ஏதாச்சும் செஞ்சிட முடியுமான்னா, அவனுக்காக அன்புல நின்று கண்ணீர் கசீரோம்ல, அவனுக்காக நின்று அன்புல கண்ணீர் கசீரோம்ல, அவனுடைய செயலாக நின்று யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உதவுறோம்ல, அந்த நிலையத்தான் பெருமான் வேண்டாம். அப்ப யார் நாயிடா? யாருக்கு நாய்? நீதான் நாய் மாதிரி வந்திருக்கேன் பின்னாடி. நான் ஒன்னும் நாய் மாதிரிலாம் உன் பின்னாடி கேட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் நாயன் மார் அப்படின்னு கேட்டேன். ஆனா நீ தாண்டா நாய் மாதிரி பின்னாடி எடுத்த பிறவிகள் தோறும் வந்துட்டு இருக்க. புல்லா இருந்தாலும் வர்ற, பூச்சியா இருந்தாலும் வர்ற, பல் விருகமா இருந்தாலும் வர, பறவையா இருந்தாலும் வர, பாம்பா இருந்தாலும் வர, வல்லசுரரா இருந்தாலும் வர்ற, தேவராய் முனிவராய் இப்படி எல்லா பிறவிகள் தோறும் என் பின்னாடி திரும்பி பார்த்தா வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு, திரும்பி பார்க்காத வரைக்கும் வந்துகிட்டு இருக்க. திரும்பி பார்த்து நீதான் வேணும்னு சொன்னா படுபாவி எங்க போறேனே தெரியல, ஏமாத்தி ஓடிடுறா. ஏன்னா நான் வர்ற வரைக்கும் விரட்டி லவ் பண்றது, அந்த பிள்ளை லவ் யூ சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எடுத்தும் பாக்குறது அந்த பிள்ளைய. அந்த மாதிரி நம்ம பின்னாடியே சுத்தி வர்றான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவன் தான் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சிட்டோம்னா அவன் என்ன பண்றான், இருப்ப நம்மள ரொம்ப ஏங்க வைக்கிறான், நம்மள ரொம்ப காக்க வைக்கிறான், அழுக வைக்கிறான், எல்லாம் பண்ண வைக்கிறான். சரி, அப்பேற்பட்ட பெருமான் என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்று. என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்று. என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. ஆக இந்த அளவுல இந்த அமர்வினை நாம நிறைவு செய்ய அடுத்த வரிய படிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா இதுக்குள்ளேயே நம்ம சிவபெருமான் நிறைய சிந்திச்சிட்டோம். தொழுகை துன்பம் துடைப்பாய் போற்றி. இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த பிறவி போதுமா? இந்த பிறவி ஒரு நாள் போதுமா, இதை நான் சொல்ல இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு சிவபெருமானுடைய அந்த தொழுகை துன்பம் துடைப்பாய் போற்றிய நம்ம எப்படி சொல்லலாம், என்ன மாதிரி சொல்லலாம்? பெருமான் உணர்த்த நாம் என்ன பண்ண போறோம்? வருகின்ற புதன்கிழமை நாம மீண்டும் இதை பத்தி நிறைய சிந்திக்க இருக்கின்றோம். அதனால அடியவர் பெருமக்கள் எல்லாரும் எழுந்தருளி உங்களுடைய ஒண்ணும் இல்ல, திருவாசனை வர நம்ம நிராதார தவத்துக்கு போயிடுவோம். பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. டெய்லி பிராக்டிஸ் பண்றோம். ஒரு நாள்ல நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கருவிகளும் கலண்டு போனாலும், உடலே கலண்டு போனாலும்,
சிவத்தையே இந்த ஆன்மா தேடி நிற்கும். அதுதான் முக்தி நிலை. அதைத்தான் நம்ம செய்ய போறோம்னு சொல்லி இந்த போற்றி திருவள்ளுவர் அதைத்தான் நம்ம கூட்டு வருதுன்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மா நிறைவு பாடல். அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 2 நிமிடத்தில் நிறைவு செஞ்சிருவோம். நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். நாளைய தினம் நம்முடைய சனிக்கிழமை அமர்வுகள்ல அதை பற்றி பேசுவதற்கு பாடல் பாடுவதற்கு அம்மா வராங்க, சுமித்ரா அம்மா வராங்க. ஏற்கனவே ஐயா பேசுற ஐயா வந்திருக்காங்க. அதனால கைத்தல நிறைக்கணி அப்படிங்கிற அந்த தலைப்புல பேசுறாங்க, பாடுறாங்க. ஒரு கேட்கறதுக்கும் பாக்குறதுக்குமே நல்லா இருக்கும். அதனால அடியவர் பெருமக்கள் எல்லாரும் வந்து அதுக்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை, நல் வரவுகளை எல்லாம் கொடுத்து நீங்க அதை எல்லாரும் அதை போற்றணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுல எல்லாம் முக்கியமான விஷயம், பிரேமாமா அவர்கள் வந்து கொஞ்சம் கூட நேரங்காலம் பார்க்காம தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் இல்லாட்டி அடிநாயெல்லாம் நான்லாம் தம்படிக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க எடுத்துட்டு போறாங்க, நான் பின்னாடி போறேன், அவ்வளவுதானே தவிர அடியனுக்கு தம்படிக்கும் பிரயோஜனம் இல்லை, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தான் அடியன். அதனால அம்மாவுக்கு எல்லா விதமான எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நல்ல விஷயங்களை அடியார்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி அவங்க தாயா நின்று பல செய்திகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அடியனுடைய எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. அவங்க பாக்குறாங்க, சனிக்கிழமை அமர்வு ரெடி பண்ணுவாங்க, இப்ப புதுசா கந்தர் அலங்காரம் போய்கிட்டு இருக்கு, நான் அவங்க வர்றப்பதான் தெரியுது மாதிரி ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு. அதனால அதெல்லாம் வந்து அடியவர்கள் எல்லாம் ஞானதானம் நிகழுது, அதெல்லாம் அடியவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. எத்தனையோ இடங்கள்ல தானத்தை வந்து அதை வந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இங்க வந்து நம்முடைய திருவாசந்தனையில நாம கண்டிப்பா அதை வந்து நம்ம அடியார்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு நல்ல எண்ணத்துல கொண்டு போறோம். நீங்க ஆதரவு மட்டும் தெரிவிச்சா போதும், நீங்க வந்தா மட்டும் போதும், மத்தது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அங்க வந்து ஜஸ்ட் உங்களுடைய ரொம்ப நேரம் இல்லையா 5 நிமிஷமாவது எட்டி பார்த்துட்டு போங்க. உங்க வீடு தான், உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் இதெல்லாம் உங்களால முடியல, 1 மணி நேரம் இருக்க முடியல, சரி ஒரு மாஸ்க் காட்டுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வேற ஏதாவது வேலை வந்துச்சுன்னா அப்படி என்ன பண்ணிடலாம், நீங்க ஜூட் விட்டுறலாம். அதனால அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி உங்க எல்லா திருவடி வணங்க. அம்மா நிறைவு பாடல் நமச்சிவாய. நன்றிங்க சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அடியன் அனைத்து அடியார் திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க சுவாமி. அடியவர்களுக்கான காலம் இது. அடியவர்கள் எவரேனும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலோ இல்ல இந்த அமர்வு பற்றிய செய்திகள் இருந்தாலோ நீங்க சொல்லலாம். புதிய அடியவர்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் யாராவது இருந்தா பேசலாம். முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு. யாராவது பேசுறீங்களா? யாராவது சொல்லணுமா? சரி, பழைய அடியார்களும் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம். 30 வினாடிகள் தான், அதுக்கு மேல நீங்க எடுத்துக்க கூடாது. ஐயா, இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன, அடியன் பேசுறேங்கய்யா. நான் கூட நினைச்சேன் இவர் நாயேன்னு சொல்றது அண்ணதான் சொல்றாருன்னு நினைச்சேன் நானு. ஆனா இன்னைக்கு புதுமையான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவருதான் நாய் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. நம்ம புறம் திரிந்து செல்வமே அப்படின்னு நம்ம புறம் தள்ளிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவர் பெருமான் தான் வந்து நமக்கு நாய் மாதிரி பின்னாலே வந்து நமக்கு அது புரிஞ்சிட்டு இருக்காரு. நாம தான் அதை உணர மாட்டேன்றோம். இன்னைக்கு கருத்து அருமையான கருத்து மனசுல டச் பண்ணிச்சிங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்துங்கய்யா. நன்றி. சிவாய நம. நன்றிங்க சுவாமி. இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. இன்னும் ஒரே ஒரு அடியவர் எவரேனும் பேசலாம். யாராவது ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. இன்னைக்கு வந்து உணர்ந்தார்க்கு உணர்வறியார் அப்படின்ற ஒரு இத சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப அருமையா இருந்தது. உணர்ந்தார் கூட, ஆனா சிவனை இருந்தவருக்கு உணர்வு கிடையாது. அது தன்னுடைய நிலை தெரியாது. அர்த்தத்தை ரொம்ப அருமையா இருந்தது. சிவரூபம் என்பது அறிவுக்கண்ணால் உணர்வது. அந்த சிவரூபம், யோகம், சிவ போகம் இதை சொன்னது ரொம்ப அருமையா இருந்துங்க. 4 இதுவும் ரொம்ப அருமையா இருந்துங்க ஐயா. இன்னைக்கு அந்த இது உணர்ந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நான் 3 கண் முருகனுக்கு ஞான கண் சேர்த்து 18. ஆனா இது இன்றைக்கு தாக்க நான் கேட்டது ஐயா, எனக்கு தெரியாது. அது நீங்க சொன்னது அந்த இது நல்லா, அந்த விநாயகருக்கு 3 கண்கள் இது திருவடி 6 திருவடி எது நாங்க அந்த அளவுக்கு எனக்கு கவனிக்காம இருந்திருக்கோம். கிளாஸ் வகுப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திருவடி வந்து 6 சொன்னது. ஆமா வந்து நீங்க வேலுண்டு வினை குடும்பத்துல நம்ம சனிக்கிழமை அமர்ல பல காலமா சொல்லிட்டு இருக்காங்க அருளாளர்கள்லாம்.
18 கண்ணுகள்னு சொல்லிட்டு பலகாரமா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சிவாய நம. திருவடி இன்னைக்கு ஆதி அன்னை பராசக்தி திருவழிந்தெழுத்து அன்பு கருணை அடியார்கள் வேல் என்ற இது நான் முதல்ல கவனிக்கல. நான் இன்று கவனிச்சு இது பண்ணிருக்கேங்க ஐயா. ரொம்ப அருமைங்க. இன்னைக்கு நேரம் போனதே தெரியவில்லை. சிவனை உணர்றது. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. ஒரு அடியவர், அதாவது 30 வினாடிகள் தான். யாராவது பேசுறீங்களா? வாய்ப்பு இருக்குதுங்களா? புதிய அடியவர்கள் எவரேனும்? ஐயா திருவடி வணங்குறேன். அங்க இருக்காண்டேம்மா சுவாமி. ஐயா திருவடி வணங்குறேன். நம்ம எல்லாருக்குமே ஐயா இந்த திருவடி இருக்கிறதுனாலதான் இந்த திருவாசக சிந்தனைக்குள்ள உட்கார்றோங்கிறத நான் உணர்ந்தேன் ஐயா. ஐயா ஏதோ ஒரு வழியில நம்மளை எல்லாருக்குமே அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டே குருவர்களும் திருவர்களும் சேர்த்ததுனாலதான் நம்மளுக்கு இது கிடைக்குதுங்கிறது இன்னைக்கு மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருந்தது. எது ஒண்ணு நினைச்சாலும் உடனே அவர் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி அடைக்கலமா வர்றாரு எல்லா விஷயத்திலயுமே. சும்மா ஒண்ணு பேசணும்னா அந்த விஷயத்த அப்படி கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்குறாரு. இந்த பாக்கியம் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு காலம் நம்மளை பண்படுத்தி தவம் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கும் போது, திருவாசகம் படிக்கும் போதெல்லாம் இப்ப இந்த உரையை கேட்டதுக்கு அப்புறம் அப்பப்ப அந்த வரிகள் வரும்போது நீங்க சொன்னதெல்லாம் நினைச்சு நினைச்சு அப்படி கண்ணுல இருந்து கண்ணீரா தான் கொட்டுது ஒவ்வொரு நாளுமே. வீட்டுல திருவாசகம் நாங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சே, நம்ம முடிச்சிட்டோமேங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் முடிக்கிற மாதிரி இருக்கு ஐயா. அதுக்கெல்லாம் குருவர்கள் தான் எல்லாமே துணையா இருந்தது. நன்றி நன்றி. சிவாயனம் சிவாயனம். மகிழ்ச்சிங்க சுவாமி. இன்னொரு முக்கியமான செய்தி, நம்மளுடைய அந்த திருவெம்பாவை விழால கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்கள் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் பார்த்துட்டு அது பெருமிதம் படுற மாதிரி. இப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அதெல்லாம் சொல்லி இல்லாம எல்லாமே யாருக்கிட்டையும் ஒரு விதமான பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாம குழந்தைங்க கிட்ட எப்படியாவது திருவாசகத்தை கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி ஆட செஞ்சாங்க, பாட செஞ்சாங்க, உரை நிகழ்த்தினாங்க. முத்தமிழையும் செஞ்ச அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்முடைய அம்மா அவர்கள் மற்றும் எல்லா அடியாரும் சேர்ந்து அந்த பரிசு பொருட்களை வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு திருவாசக சிந்தனை சார்பாக அடியனுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நல்லதுங்க சுவாமி. ஆக இந்த அளவுல நாம இதோட நிறைவு செய்யணும். அடியானே நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. எங்க அடியானுடைய பேரன் கேட்டான், 4 வரி பாடுறதுக்கு அவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டான். இந்த 4 வரி பாட்டு எவ்வளவு கிஃப்ட் கிடைச்சதுன்னா, நீ 40 வரி பண்ண எவ்வளவு கிடைச்சிருக்கா, அடுத்த வரை நிறைய பாடணும்டா அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி கேட்டான். அம்மா கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கு அது மாதிரி கேக்குறான். ரொம்ப நன்றிங்க ஐயா. வீடு தேடி கொடுத்துட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சாவித்திரி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? சாவித்திரி அம்மா. ஆமாங்க ஐயா, எங்க பேத்திக்கு இன்னும் அந்த கிஃப்ட் போலையா. அந்த எங்க கொரியர் ஆபீஸ் இருக்குன்னு தெரியலையா. அம்மா சொல்லி இருந்தாங்க இங்க பக்கத்துல கொரியர் ஆபீஸ்ல கேட்க சொல்லி, அங்க கிடைக்கவே இல்லை. எங்க இருக்குன்னு தெரியல. அந்த எண் கொடுப்பாங்க, அந்த 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 நம்பர், அந்த நம்பர் கொடுப்பாங்க, கன்வே நம்பர். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் சாமி. நல்லது. நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அத வகையில நம்ம பேசுறோம். நம்ம மன்னிய திருவருள் எல்லா உயிர்களும் நல்லா இருக்குன்றதுக்காக இனிமேல் நிறைவு செய்யும் போது மன்னிய திருவருள் மலையை பற்றி 6 முறை சொல்லி அதுக்கப்புறம் அடியன் 6 திறந்து இருப்பாங்க. ஐயா திருவாசகம் முற்றோதல் செய்யுங்க ராமநாதீஸ்வரர் கோயிலைங்க ஐயா. வர்ற திங்கட்கிழமையோட 1 வருஷம் நிறைவு ஆகுதுங்க ஐயா. நாங்க நிறைவு பூஜை வைக்க வேண்டாம்னு 2ஆம் ஆண்டு துவக்க பூஜை வச்சுக்கலாம், சிறப்பு பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க ஐயா. அடியார்களை எல்லாருமே திருவாசக புக்க திருவடியா நினைச்சு தலையில வைத்து கோயில 3 வரம் 3 வளம் வரலான்னு 3 முறை வளம் வரலான்னு ஒரு ஏற்பாடு அப்பன்னு அருள் திருவருள் கூட்டி இருக்குதுங்க ஐயா. அது செய்யறவங்க ஐயா. ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா கோவை அடியார்கள் இதுல கலந்து கொள்ளுங்க. அம்மாவோட அந்த ராமநாதீஸ்வரர் கோயில்ல இந்த திருவாசக 2ஆம் ஆண்டு துவக்க விழாலையும் அடியார்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்கன்ற செய்தியும் அடியன் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதற்காக நன்றிங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். மன்னிய திருவருள் மலையே போற்றி, 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 மன்னிய திருவருள் மலையே போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க வெப்பை
கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். நாளையும் பாருங்க, புதன்கிழமை எல்லாரும் அடியார்கள் பாருங்கள் சுவாமி. நன்றிங்க சுவாமி. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திரு